Google. Okay, let's start. EVS lesson 5. Okay, how animals survive. போன lesson என்ன பார்த்தோம்? How plants survive. கரெக்டா? How plants survive என்ன பார்த்தோம்? Plants எப்படி வந்து ஓவர் த பீரியட் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி தன்னைத்தானே மாற்றிக்கிச்சு, எப்படி வந்து சர்வைவ் பண்ணுது. இப்போ தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல எப்படி வளரும், தண்ணி இல்லாத இடத்துல எப்படி வளரும், மவுண்டெயினில் வந்து எந்த மாதிரி இலை எப்படி வளரும், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டாக? சில அனிமல் வந்து சில பிளான்ட் வந்து அதால் வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணோம், அது வந்து இந்த பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது, அதுவும் பார்த்தோம் நம்ம. கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ். கரெக்டாக? ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி சர்வைவ் ஆனோம் அதையும் பார்க்க போகிறோம். ஹவு அனிமல்ஸ்னால் இங்கே ஹியூமன்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஹவு அனிமல்ஸ் சர்வைவ். அனிமல்ஸ்னால் எல்லாமே. ஓகேவா? அதாவது எல்லா அனிமல்ஸுமே வந்து இதில் வரும். சரியா? பேர்டு, ஃபிஷ்ஷு, நம்ம நார்மல் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸு. சும்மா அது நம்ம சொன்னது சொல்லலாம், அவ்வளோதான்ப்பா. நார்மலாக பேசுமா? ஓகே, பேசாது. சரியா? ஓகே, இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மனுஷங்க எப்படி உலகம் தோன்றி இவ்வளோ வருஷம் வந்து எப்படி வந்து சர்வைவ் ஆகிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து சர்வைவ் ஆகலை. ஓகேவா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைனாசர்னு ஒரு உயிரினம் இருந்தது முன்னாடி. கரெக்டா? அதோட எலும்புலாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு உயிரினம் இருந்தது. ஆனால் அதால் தொடர்ந்து வாழ முடியல. அட் சம் பாயிண்ட்ல வந்து என்ன ஆயிடுச்சு, அது டோட்டலாக அதோட இனமே அழிஞ்சு போயிடுச்சு. கரெக்டா? ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ வருஷம் வந்து மனுஷங்க வாழ்ந்துட்டு வந்துகிட்டே இருந்திருக்கோம். புரியுதா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. எப்படி நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து சர்வைவ் ஆகிருக்கோம், இவ்வளோ நாள் எப்படி நம்ம உயிரோடு இருக்கோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படிலாம் நம்மளை மாற்றிக்கிட்டோம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரின்ட்டு. ஓகே, ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ். ஆர் ஆல் அனிமல்ஸ் ஆஃப் த சேம் டைப்? அஃப்கோர்ஸ் நாட். ஓகேவா? கிடையாது. Do all animals eat the same kind of food? அதுவும் கிடையாது. கௌஷி, ஒழுங்கா கவனி. Do all animals have antenna like a cockroach? ஆண்டனானா ஒன்றும் கிடையாது. சில இதுக்கெல்லாம் முன்னாடி இப்படி கொம்பு மாதிரி இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. பட்டர்ஃப்ளைக்கு இருக்கும், அப்புறம் ஈவன் கொசுக்கு கூட இருக்கும். ஓகே, have you ever wondered why do animals have special features such as trunk of an elephant or the long neck of a giraffe? அதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து ஜிராஃபிக்கு கழுத்து வந்து அவ்வளோ நீளமா இருக்கு? அடுத்தது வந்து யானைக்கு ஏன் வந்து இது இருக்கு, ட்ரங்க் இருக்கு, மீன்ஸ் தும்பிக்கை. ஓகே, எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் இருக்கு. சரியா? எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. சரியா? அதெல்லாம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அடுத்தது வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ். Okay, the learner identifies different features. Okay va? Beaks na என்னது? unmute பண்ணுங்க. மியூட்ல இருக்கு. unmuteல தான் பாருங்க. இப்பதான் unmute பண்றேன். ஓகே, புக் மறைக்குதுமா கேமராவை, கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோங்க. இல்லம்மா, நீ வந்து சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்ல இது எங்க இருந்து, ரவுட்டர் எங்க இருந்தது, எங்க இருக்கு? ரவுட்டர் எங்க இருக்கு? வெளில தான் இருக்கு. அங்க ரோஷன். சரி, ஓகே. லேர்னிங் அவுட்கம்ஸ். ஓகே, என்னென்ன வந்து இந்த லெசன் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும், என்னென்னலாம் படிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஐடென்டிஃபைஸ் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். பீக்ஸ், டீத். பீக்ஸ்னா என்னது? பீக்ஸ்னா வந்து மூக்கு. பறவைக்கு இருக்குல்ல மூக்கு, அது வந்து பீக்ஸ். சரியா? டீத்னா பல்லு. கிளாஸ்னா என்னது? பாதம். ஓகே, பறவைங்க அந்த கால் இருக்குல்ல, அதுதான். இயர்ஸ், ஹேர், நெஸ்ட், ஷெல்டர். நெஸ்ட்னா என்னது? கூடு. ஷெல்டர்னா வீடு, எக்ஸெட்ரா ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். டிஸ்டிங்யூஷஸ் பிட்வீன் ஓகே வெர்டபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டபிரேட்ஸ். ஓகே, டிஸ்டிங்யூஷனா என்னன்னா டிஃப்ரென்ஸ். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அதை பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஐடென்டிஃபைஸ் வாட் அனிமல்ஸ் ஈட். எல்லா அனிமலும் ஒரே மாதிரி ஈட் பண்ணாது. ஓகேவா? நம்ம ஈட் பண்ணுறதை வச்சு ஆல்ரெடி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஆம்னிவோர், கார்னிவோர் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதுதான். ஓகேவா? லேர்ன்ஸ் அபவுட் வேர் அனிமல்ஸ் லிவ். ஓகே, நோ அபவுட் த
அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ். ஓகேவா, அடாப்டேஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிப்போம் அதை. ஓகேவா, ஓவர் த பீரியட், ஒரு நாளில் பண்ண மாட்டோம், ஓவர் த பீரியட் பண்ணுவோம். சரியா? ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். Animals are of many kinds. We can divide them into two main groups. Animals can either vertebrates or invertebrates. Okay, இந்த ரெண்டு இதை தான் கிளாசிஃபை பண்ணுறாங்க. சரியா? depending on the presence or absence of a backbone. ஓகே, எந்தெந்த அனிமலுக்குலாம் வந்து பேக் போன் இருக்கும்? நமக்கு இருக்கும், ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். கரெக்டா? டாகுக்கு இருக்கும். டாகால நிற்க முடியுமா? அதை தான் சொல்ல வராங்க. டாகால நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அந்த மாதிரி வந்து போன் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்துக்குமே வந்து மாறும். ஓகேவா? இங்கே பாருங்க, அனிமல்ஸ் சச் அஸ் வார்ம்ஸ். வார்ம்ஸ்னா என்னது? புழு. சரியா? புழுக்கள். ஸ்னெயில்ஸ்னா நத்தை. ஓகே, ஸ்லக்ஸ் பூச்சி, இன்செக்ட்ஸ் அதுவும் பூச்சியில தான் வரும். கிராப்னா என்னது? நண்டு. ஓகே, லீச்சஸ்னா அந்த குட்டி குட்டியாக வண்டு மாதிரி இருக்கும் அந்த பூச்சிலாம். சரியா? ஸ்கார்பியன்னா தேல். ஸ்கார்பியன், ஸ்பைடர் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸ்னெயில்ஸ், ஏன் ஸ்னெயில்ஸ் ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க தெரியல. அண்ட் ஸ்னெயில்ஸ் do not have a backbone and are called invertebrates. கரெக்டா? அதுக்கு பேக்ல போனுன்னு ஒன்று இருக்காது இந்த அனிமல்ஸ்க்குலாம். சரியா? ஓகே, அடுத்து கீழே காமிச்சிருக்காங்க பாருங்க, ஸ்னெயில், ஸ்கார்பியன். இதுக்கெல்லாம் பேக் போன். ஆமா, பேக் போனே கிடையாது. சரியா? அனிமல்ஸ் such as fish, frog, mammals, birds and crocodiles have a backbone. ஓகே, அண்ட் ஆர் கால் வெர்டபிரேட்ஸ். அவங்க பேக் போன் எதை சொல்றாங்கன்னா சென்டர் அப்படி வருது இல்லடா முள்ளு, அதை தான் சொல்றாங்க. சரியா? நமக்கு எப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கு அந்த மாதிரி. ஓகே, பேர்ட்ஸுக்கும் இருக்கும். சரியா? crocodiles have a backbone and are called vertebrates. ஓகே, டைப்ஸ் ஆஃப் இன்வெர்டபிரேட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த இன்வெர்டபிரேட்ஸ் வந்து டைப்ஸ் வந்து பார்ப்போம் ஒன்னொன்னா. ஓகே, வார்ம்ஸ் இவங்க ஒரு இதா பார்க்குறாங்க. சரியா? எலும்பே கிடையாது. ஆமா, வார்ம்ஸ். த எர்த்வார்ம் இஸ் அ காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வார்ம். எர்த்வார்ம்னா மண்புழு. புழுவில் நிறைய வகை இருக்கு. அதில் மண்புழு தான் வந்து நம்ம நார்மலாக வந்து எடுத்துப்போம். ஓகேவா? அந்த மண்ணை தொண்ணா வரும், பார்த்துருக்கீங்களா மண்புழு? தூக்கி போடுவாங்க மேல, மீன் பிடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் பாடி இஸ் டிவைடட் இன்டு மெனி பார்ட்ஸ் கால் செக்மெண்ட். அந்த பாடி பார்த்தீங்கன்னா இப்படி 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 இருக்கும், செக்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, it does not have a backbone and moves with the help of its segmented body. அந்த ஒட்டி இருக்கிறத வச்சு தான் இப்படி நகரும், பாம்பு மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பேக் போன் ஒன்று இருக்குது. நம்ம இப்படி பிடிச்சி இப்படி பிக்சர்லாம் ஈஸியாக, வெறும் தோல் தான் இருக்கும். சரியா? அங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க, அந்த கோடாக இருக்கிறது தான் வந்து செக்மெண்டட் பாடி, ஒரு செக்மெண்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி புழுவை நம்ம பிச்சிட்டாலும் அது தனித்தனியாக வந்து உயிரோடு தான் இருக்கும். எப்படி? ஓகே, அதோட அதுதான் வந்து செக்மெண்டட் பாடி, செக்மெண்ட்டாக இருக்கும். சரியா? அந்த செக்மெண்ட் இல்லைன்னா இங்கே இருக்கு பாரு, கோடு அப்படிதான்டா இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தது தான்டா புழு ஒரே இதில் இருக்கும். ஓகே, இந்த கோடு இருக்கு பாரு, இந்த பிச்சுனா இது தனி வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். சரியா? செக்மெண்ட் அதுக்கு அந்த மாதிரி எர்த்வார்முக்கு மட்டும். ஓகே, புரிஞ்சிருச்சாமா இது வரையும்? ஓகே, அடுத்தது வந்து இன்செக்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியும், பூச்சி தான். சரியா? தே ஆர் அனிமல்ஸ் வித் 6 legs. ஓகே, இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி 6 legs தான் இருக்கும். ஓகே, their body is divided into 3 main parts. அந்த இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா 6 legs இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதோட பாடியை வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க மெயினாக. ஓகே, எதுன்னு பார்த்தோன்னா ஹெட், தலை, தோராக்ஸ் அண்ட் அப்டமன். தோராக்ஸ்னா எதை சொல்கிறாங்கன்னா தலைக்கு கீழே இருக்குல்ல அந்த உடல் பகுதி. ஓகேவா? அதை தான் வந்து தோராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்டமன்றது வந்து கீழ்பகுதி. சரியா? அந்த உடம்பையே 3ஆக பிரிச்சிருக்காங்க. தலை, நமக்கு எப்படி வந்து ஹெட்டு, ரிப்பு, கீழே லெக் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஹெட்டு, அதுக்கு வந்து தோராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்டமன்றது கீழே உள்ள பகுதி, 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அது இல்லாமல் தலையில் வந்து ஆண்டனா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் விங்ஸ், பறக்கிறதுக்கு. சரியா? ஓகே, most insects have a hard outer covering and a pair of antenna. ஓகேவா? ஹார்ட் அவுட்டர் கவரிங்னா அதோட உடம்பு மேல் இது பார்த்தோன்னா வந்து சொரன்னு இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேவா? எதனாலனா வந்து உங்களுக்கே தெரியும், வெயிலில் போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது. ஓகேவா? அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருந்ததுன்னா அது பாடி தாங்கணும். அதுக்காக வந்து உடம்பு வந்து கொஞ்சம் தோல் வந்து தடியாக இருக்கும். சரியாம்மா? அப்புறம் வந்து விங்ஸ் எதுக்குன்னா பறக்கிறதுக்கு. அந்த முன்னாடி இருக்கிற ஆண்டனா எதுக்காக இருக்கு? அது ஃபீல் பண்ணுறது. ஓகே, ஃபீல் பண்ணுறதுக்கு. அது வழியாக தான் அது ஃபீல் பண்ணும். சரியா?
ஓகே, ஆண்டனா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, ஏஇன்னு முடியும். ஓகேவா? பேர் ஆஃப் ஆண்டனா, பேர்னா 2 இருக்கிறது. டு ஃபீல் த வேர்ல்ட் அரவுண்ட் தெம். மோஸ்ட் இன்செக்ட்ஸ் ஹேவ் விங்ஸ். எல்லா இன்செக்ட்டும் கிடையாது, ஆனால் மோஸ்ட்லி விங்ஸ் வந்து இருக்கும் இன்செக்ட்ஸுக்கு. ஓகே, விங்ஸ் அண்ட் கேன் தேர் ஃபோர் ஃப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச். காக்ரோச்சுக்கும் விங்ஸ் இருக்கும், பட் அது ரொம்ப ரேராக தான் பறக்கும். அது பறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதோட ஃபுட்டெல்லாம் வந்து கீழேயே கிடைக்கும். ஸோ அது பறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் பறக்கும்போது அது பறக்கும், ரொம்ப லாங்காக பறக்க முடியாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு பறக்கும். அப்புறம் வந்து ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளைன்னா என்னது? ஈ. வண்டு கிடையாது, ஈ. நம்ம வீட்டிலலாம் பறக்குதுல அந்த ஈ. அப்புறம் லேடி பேர்டு. லேடி பேர்டு பார்த்துருப்பீங்க, இந்த கருப்பாக இருக்குமே, ரெட்டாக இருக்கும்ல, அதுதான். சரியா? அடுத்தது வந்து மஸ்கிட்டோ, கொசு அண்ட் பட்டர்ஃப்ளை. இது எல்லாமே வந்து இன்செக்ட்ஸு. இது எல்லாத்துக்கும் என்ன காமனாக இருக்கும்? 6 விங்ஸ் இருக்கும், ஆண்டனா இருக்கும், இது இருக்கும், ஃப்ளை பண்ணாதது பறக்கும், விங்ஸ் இருக்கும், ப்ளஸ் அந்த பாடி வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஹெட்டு, தாரக்ஸ் அண்ட் அப்டமன். சரியாம்மா? இது எல்லாம் வந்து இன்செக்ட்ஸு. ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வெர்டபிரேட்ஸ். நம்ம இன்வெர்டபிரேட்ஸில் வந்து நிறைய இருந்தது, ஆனால் 2 தான் பார்த்தோம். ஒன்று வார்ம்ஸும், ஒன்று இன்செக்ட்ஸு. அடுத்தது வந்து வெர்டபிரேட்ஸில் பார்த்தோன்னா, ஓகே, ஃபிஷ். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேர்ட்ஸ். ஓகேவா? ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபிஷ் லிவ் இன் வாட்டர், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஹேவ் தர் பாடிஸ் கவர்ட் வித் ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ்னால் என்னது? அது உடம்புல எப்படி செதிலாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? செதிலாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா ஃபிஷ்ஷில்? நீங்கள் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது முதல்ல இப்படி தேய்ச்சி எடுப்பாங்க, அப்படியே வெள்ளையாக வரும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் ஸ்கேல்ஸு. ஓகே, அது ஃபிஷ்ஷோட பாடியில் நேச்சுரலாக இருக்கும். அது ஏன் இருக்குது? அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த அடாப்டேஷனு. அடாப்ட் பண்ணிக்கிச்சு. எதனாலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் அந்த ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது அது உடம்புல மேலே? அது இல்லைன்னா என்ன ஆகும்? அது இல்லைன்னா சொல்லுங்க, எதனால இருக்காது? ஏன் நமக்குலாம் இல்லை? வெரி குட். ஓகேவா? தண்ணியில் வந்து அது வந்து உயிர் பிறந்ததுலேருந்து சாகிற வரை தண்ணியில் தான் இருக்குது. ஓகே, நம்மலாம் வந்து தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து ஹவர்ஸ் கணக்கில் ரொம்ப 24 ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துட்டோம்னா நம்ம ஸ்கின் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், ஊறிடும். இப்போ ஒரு பொருள்லாம் ஊறுது இல்லைம்மா, அதே மாதிரி தான் ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா கூட அப்படியே பிஞ்சிடும் சதெல்லாம். புரியுதா? அந்த ஸ்விம்லாம் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப நேரத்துக்குலாம் ஸ்விம் பண்ணுறாங்களா ஒரு இதுலேருந்து லாங்காலாம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணி முடிச்சோன்னா அவங்கள அப்படியே பிடிச்சி தூக்க மாட்டாங்க, அப்படியே மெதுவாக தான் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்து அந்த ஆயில் மாதிரி தடவி இது பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க நார்மல் ஆவாங்க. நம்ம அப்படி வந்ததுக்கப்புறம்லாம் அப்படி தொட்டோம்னா சதை பிஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும். சரியா? சிக்னல் வீக்காக இருக்கு. ஓகேவா? புரியுதா? ஸோ ஃபிஷ்ஷு வந்து அந்த ஸ்கேல்ஸ் எதுக்காக இருக்குன்னா, ஓகே, அந்த ஸ்கேல்ஸ் இல்லைன்னா அதோட உடம்பு வந்து தண்ணியில் இருக்கிறதுனால ஊறிடும், அதால் உயிர் வாழ முடியாது. புரியுதா? அந்த ஸ்கேல்ஸ் தான் வந்து அந்த ஸ்கேல்ஸ் தான் வந்து எனக்கு வாய்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸ்பீக்கரில் போட்டிருக்கியா? ஸ்பீக்கர் தானே இருக்கும். ஓகே, இப்போ நான் ஸ்கேல்ஸ் வந்து எதுக்காகனா, மீன் வந்து அது உடம்பு வந்து தண்ணியில் ஊறிடக்கூடாது. லைக் நம்ம ரெயின் கோட் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி அது மேலே இருக்கும் ஸ்கேல்ஸ் பார்த்தோன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஓகே, அது தண்ணி ஊறாது. ஓகேவா? சிக்னல் வீக்கர். ஓகேவாம்மா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. ஃபிஷ் பிரீத் ஏர் மிக்சட் வித் வாட்டர். கரெக்டாக, அது தண்ணியோட சேர்த்து தான் ப்ரீத் பண்ணும். ஆனால் தண்ணியில் வந்து ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கும் ஆக்சிஜன் வேணும், ஆனால் கொஞ்சம் இருந்தால் போதும். நம்ம தண்ணிக்குள்ளே டிசால்வ் ஆகிருக்கு பாருங்கள் ஆக்சிஜனு, அது மட்டும் இருந்தால் போதும், மீன் வந்து அதால் ப்ரீத் பண்ண முடியும். ஓகேவா? வாட்டர் அண்ட் டூ ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தின் ஸ்லிட்ஸ் கால்ட் கிரில்ஸ். அந்த தின்னாக வந்து இந்த இடத்துல இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் தான் ப்ரீத் பண்ணும் அது. ஓகே, அங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், கில்ஸு. ஓகே, தின் ஸ்லிட்ஸ், அது வழியாக தான் வந்து அது ப்ரீத் பண்ணும், வாயை திறந்து மூடும். ஓகே, தண்ணி இப்படியே போகும், அது வழியாக ப்ரீத் பண்ணும், இந்த சைடில் வெளில வந்துடும். ஓகே, ஃபிஷ் ஸ்விம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ் கால் ஃபின்ஸ். கரெக்டாக? இந்த மீனுக்கு சைடில் ரெக்க மாதிரி இருக்கும்ல குட்டியா,
அதை வச்சு தான் இப்படி 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 அப்புறம் பின்னாடி வாலில் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே ஃபின்ஸு. அப்படியே ஸ்வைன் 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 ஆட்டம் அப்படியே மூவ் பண்ணும் அது. அவ்வளோதான். இப்போ ஃபிஷ்ஷில் பார்த்தோன்னா 3 விஷயம். ஒன்று ஸ்கேல்ஸு பாடியில், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து தின் ஸ்லிட்ஸ் கால் கில்ஸ் வழியா ப்ரீத் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபின்ஸு ஸ்விம் பண்ணுறதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து பேர்ட்ஸு, ஓகேவா. பேர்ட்ஸ் பார்க்கணும்னா ஓகே, பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித் 2 legs, கரெக்டா. மோஸ்ட்லி எல்லா பேர்ட்ஸுக்குமே வந்து 2 leg தான் இருக்கும், கரெக்டா. ஓகே, பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித் 2 legs. பீக்னா மூக்கு ஒன்று தான் இருக்கும், ஓகே. ஆஸ் த மவுத் பார்ட், அதில் வழியாக தான் சாப்பிடும் அது. அண்ட் வீடியோஸ் வீடியோ யூடியூப் போட்டீங்க ரெண்டுமே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. சாதனா பேசுறது கேக்குதா? ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, பேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித் 2 legs, a beak as the mouth part and body is covered with feathers. Body is covered with feathers, கரெக்டா? ஓகே, நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா புஸ் புஸ்ன்னு இருக்கும், மேலே முடி ஃபுல்லாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக, சரியா. அதுக்கும் ரீசன் இருக்கு. ஓகே, அடுத்து மோஸ்ட் பேர்ட்ஸ் ஹேவ் அ லைட் பாடி அண்ட் கேன் ஃப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் விங்ஸ், கரெக்டா. ரொம்ப வந்து குண்டா ரொம்ப வெயிட்டா இருக்காது. ரொம்ப வெயிட்டா இருந்தா என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன ஆகும்? பறக்க முடியாது. அதால பறக்க முடியாது. இல்லைன்னா பறக்கிறதுக்கு அதுக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமா தேவைப்படும். அதனால ரொம்ப பெருசா இருக்கணும், ஓகேவா. ஸோ நேச்சுரலாவே வந்து அது பறக்கும். அதனால வந்து பறக்கிறதுக்கு பாடி வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கணும், சரியா. அண்ட் கேன் ஃப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் விங்ஸ். சம் பிக் பேர்ட்ஸ் ஹவெவர் cannot fly, கரெக்டா. ஆஸ்ட்ரிச்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும், பெருசாக இருக்கும், அதனால பறக்க முடியாது. ஏன்னா அது பறக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். பென்குயினும் வந்து வெயிட் அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா. ஆமாம். தீஸ் பேர்ட்ஸ் ஹேவ் அ ஹெவி பாடி வித் வெரி ஸ்மால் ஆர் நோ விங்ஸ். ஸோ இந்த பேர்ட்லாம் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ பெரிய விங்ஸ் வந்து அதால் வந்து இது அடாப்ட் பண்ண முடியாது. அதனால அதுக்கு விங்ஸ் குட்டியாக இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. ஆமாம், சரியா. ஓகே, கீழே பாருங்க. பீஜியன் என்னது? டவ், புறா. அப்புறம் ஈகிள், கழுகு. பென்குயின், அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஆஸ்ட்ரிச். பென்குயின் தான், ஓகே. ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி, ஓகேவாம்மா. இதுதான் நெருப்பு கோழி, ஆமா, ஓகேவா. ஓகே, அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பேர்ட்ஸ் தட் கேன் ஃப்ளை, பேர்ட்ஸ் தட் கேனாட் ஃப்ளை. ஓகே, அந்த பென்குயின் விங்ஸ் வந்து அது பறக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது பார்த்துருக்கீங்களா? தண்ணியில் வந்து ஸ்விம் பண்ண யூஸ் பண்ணோம். ஓகே, அடுத்தது amphibians. ஓகே, these animals can live on land as well as in water. இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. amphibians. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. amphibians. frog, வெரி குட். frog வந்து லேண்ட்லேயும் வாழும், ஓகே, வாட்டர்லேயும் வாழும், கரெக்டா. அதெல்லாம் வந்து amphibians சொல்லுவாங்க. they breathe through lungs. நம்மள மாதிரியே தான். நம்ம எது வழியாக ப்ரீத் பண்ணுறோம்? லங்ஸில் தான் ப்ரீத் பண்ணுவோம், கரெக்டா. அதே மாதிரி தான், ஓகே. வென் ஆன் லேண்டில் இருக்கும்போது நம்மள மாதிரி அது லங்ஸில் ப்ரீத் பண்ணும். அண்ட் த்ரூ தேர் மாய்ஸ்ட் ஸ்கின் வழியாக வந்து ஈரமாக இருக்குல்ல, அந்த ஸ்கின் வழியாக வந்து ப்ரீத் பண்ணும். வென் இன் வாட்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தரையில் இருக்கும்போது நம்மள மாதிரியே லங்ஸில் வந்து மூச்சு இழுத்து விடும். தண்ணிக்குள்ளே போகும்போது வாட்டரை இழுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து மாய்ஸ்ட் ஸ்கின் இருக்கு பாருங்க, ஸ்கின் வழியாக வந்து அதை வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும், ப்ரீத் பண்ணும். ஆமாம். ஃப்ராக்ஸ், டோட்ஸ், ஓகேவா. ஃப்ராக்ஸ், டோட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கும் வித்தியாசம், ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து தவளை மாதிரியே தான் இருக்கும், ஓகே. நியூட்ஸ் அண்ட் ஓகே சாலமாண்டர்ஸ் அண்ட் amphibians, ஓகேவா. சாலமாண்டர்ஸ்னா என்னதுடா? அப்படியா? ஓகே, சாதனா இருங்க, ஷேர் பண்றேன். சாலமாண்டர்ஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, பல்லி தான். ஆனா இது வந்து டாட்டா வேற மாதிரி இருக்குது. தண்ணிலையும் இருக்கும் பிளஸ் தரையிலையும் இருக்கும் போல. இதோ பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. இதோ பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, சரியா. ஓகே, இதான் வந்து சாலமாண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
ஓகே அடுத்தது வந்து ஆர் ஆம்பிபியன்ஸ் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டா ஓகே அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லி மாதிரி தான் இருக்கு சரியா அதனால் ரியலில் பார்க்கறதுக்கு டாட் டாட்டா பிளாக் வேற மாதிரி இருக்கு ஓகே அடுத்தது ரெப்டைல் ரெப்டைல்னா என்னது ஊர்ந்து போறது ஓகேவா ஊர்ந்து போறதுன்னா ஸ்னேக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தரையிலேயே போகும் சரியா ஆமா அதெல்லாம் தான் தீஸ் அனிமல்ஸ் கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் வாட்டர் ஹவவர் தே லிவ் மெயின்லி ஆன் லேண்ட் லேண்ட்லேயும் வாழும் தண்ணிலையும் வாழும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் லேண்டில் தான் இருக்கும் ஓகே அதுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் தண்ணிக்கு போகும் சரியா அப்புறம் லிவ் இன் வாட்டர் ஃபார் அ ஷார்ட் டைம் தே ஹாவ் அ ஸ்கேலி ஸ்கின் இப்போ அதுக்கு என்ன தேவைப்படும் லேண்ட்லேயும் வாழணும் வாட்டர்லேயும் வாழணும் அப்போ அதோட உடம்புல வந்து எப்படி இருக்கணும் மீனுக்கு மாதிரியே ஸ்கேல்ஸ் இருக்கணுமா ஓகே ஸ்கேல்ஸ் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக்ஸ் crocodile tortoise அண்ட் lizard ஓகே ஆனால் மீனுக்கு இருக்கிற மாதிரி ஷைனிங்காக தின்னாக இருக்காது இதுங்களுக்கெல்லாம் ஸ்கேல் வந்து ரொம்ப திக்காக பெருசாக இருக்கும் ஏன்னா லேண்டில் வந்து வெயில் அடிக்கும் அதுக்கும் வந்து சர்வைவ் ஆகணும்ல ஸோ ரொம்ப தின்னாக இருந்தால் என்ன ஆகும் பாடி ரொம்ப சூடாயிடும் கரெக்டா ஸோ அதனால் இதுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கும் ஆனால் ரொம்ப திக்காக இருக்கும் அதாவது லேண்ட்லேயும் அது சர்வைவ் ஆகும் வாட்டருக்கு போகும்போது வாட்டர்லேயும் சர்வைவ் ஆகும் புரியுதாம்மா அதனால தான் டார்டாய்ஸில் மேலே ஓடு பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் crocodile மேலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமாம் சரியா ஓகே டிட் யூ நோ பாருங்க லிசார்ட்ஸ்னா என்னது பல்லி lizards are able to stay on the wall for long period of time because they have small suction pads at the base of their feet பல்லி வந்து இப்படி இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா செவுத்துல நம்மளால அப்படி நிற்க முடியுமா அது எப்படி பல்லி நிக்குது அப்படி கீழே விழாம அது ஏதோ கம் மாதிரி போட்டு கம் மாதிரிலாம் கிடையாது சக்ஷன் இருக்குல்ல இப்போ இப்படி இப்படி இப்போ நம்ம இந்த இடத்த வேக்கமா கிரியேட் பண்ணி இப்படி பண்ணனா ஒட்டும் பார்த்துருக்கீங்களா அது அதுக்கப்புறம் துப்பாக்கியில விளையாடி இருக்கீங்களா முனையில ரப்பர் மாதிரி இருக்கும் அடிச்சா நெத்தியில கூட ஒட்டுமே அந்த மாதிரி துப்பாக்கி பார்த்துருக்கீங்களா முனையில ரப்பர் மாதிரி இப்படி ரவுண்டா பள்ளமா இருக்கும் ஓங்கி அடிச்சா ஒட்டிக்குமே செவுத்துல கூட ஆமா ரப்பர் மாதிரி இருக்கும்ல ஆமா ஓட்ட மாதிரி இருக்கும் பாத்திருக்கியா எப்படி ஒட்டும் அது அதுல கம்மா இருக்கு எப்படி ஒட்டும் அது வந்து கீழே சக்ஷன் பேடு இப்படி இருக்குல்ல காத்து இருக்குல்ல இப்படி போய் ஓங்கி அடிக்கும் போது காத்து வெளியில போயிட்டு காத்து இல்லாம ஒட்டிக்கும் ஸோ காத்து உள்ள போனா மட்டும்தான் அது கீழே விழும் புரியுதா இப்போ நீங்க தண்ணி அன்னைக்கு தண்ணீர் வந்து கப்பில் வந்து இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா கீழே விழாம இருக்கும் தண்ணி உள்ள போகாத வரையும் பாத்திருக்கீங்களா அதெல்லாம் வந்து சக்ஷன் பேடு தான் கை ஒட்டாதுடா அவ்வளோ சக்ஷன் கிடையாது இதுல புரியுதாமா அதே மாதிரி பல்லியோட காலில் திருப்பி பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக இருக்கும் அதே மாதிரி ஸோ அது செவுத்துல இப்படி பிடிக்கும் போது அதால் ஒட்டிக்க முடியும் அப்புறம் அப்படியே ரிலீஸ் பண்ணி பொறுமையாக ஒன்று ஒன்றா போகும் புரியுதா இருக்கும்டா ஓகே ஒரு தடவை எங்க வீடு பல்லி தனித்தனியா இருக்கு ஆனாலும் உயிரோட வாழ்க்கை ஓகேவாம்மா ஓகே ஓகேம்மா பல்லி வந்து அந்த சக்ஷன் பேடை வச்சு தான் வந்து அது வந்து கீழே விழாமல் பிடிச்சிக்குது ஓகேவா அடுத்தது ஓகே மேமல்ஸ்னா என்னது அனிமல் நம்ம இந்த லெசன்ல படிக்கிறது எல்லாமே அனிமல்ஸ் தான் மேமல்ஸ்னா என்னது ஏன் அந்த மேமல் இப்போ ரெப்டைல்ஸ் வந்து கீழே ஊர்ந்து போகும் வாட்டர்லேயும் வாழும் லேண்ட்லேயும் வாழும்னு பார்த்தோம் மேமல்ஸ்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல மேமல்ஸ்னு சில அனிமல் தான் சொல்லுவாங்க என்ன மேமல்ஸ்னா வந்து குட்டி போடும் முட்டை போடாது சரியா மேமல்ஸ் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் சரியா அதெல்லாம் வந்து மேமல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அனிமல்ஸ்லாம் சரியா அதாவது நம்ம மனுஷங்க மாதிரியே கிட்டத்தட்ட மனுஷங்க முட்டையை போடுவாங்க கரெக்டாக மனுஷங்க குட்டி தான் போடுவாங்க ஓகே அதே மாதிரி தான் ஓகே these animals have hair on the body so mammals பார்த்தனா மோஸ்ட்லி வந்து உடம்புல முடி இருக்கும் சரியா ஓகே அடுத்தது they reproduce by giving birth to babiesனா முட்டை கிடையாது குட்டி போடுறது ஸ்ட்ரைட்டாவே குட்டி போட்டுரும் சரியா ரெண்டுமே போடும்ல ஸ்னேக்ஸ்ல அது சில வகை மட்டும் சரியா மோஸ்ட்லி முட்டை தான் போடும் சரியா பல்லி எல்லாமே முட்டை தான் போடும்
crocodile முட்டை தான் போடும், மண்ணில் புதைச்சி வைக்கும் கரையில் வந்து. The young one feeds on their mother's milk. பார்த்தீங்களா, ரெண்டு விஷயம் பண்ணும் மேமல்ஸு. ஒன்று குட்டி போடும், குட்டி போட்டு வந்து அப்புறம் பால் கொடுக்கும், நம்ம ஹியூமன்ஸ் மாதிரியே. சரியா? ஆமாம். ஓகேவா? மேமல்ஸ். ஓகே, மேமல்ஸ்லாம் புரிஞ்சிருச்சாமா? ரெண்டு விஷயம், குட்டி போடணும் அப்புறம் குட்டி போட்டு பால் கொடுக்கணும். ஓகே. மேமல்ஸ் ப்ரீத் வித் த ஹெல்ப் ஆஃப் லங்ஸ். நம்மளை மாதிரியே தான் லங்ஸ் வழியாக தான் ப்ரீத் பண்ணோம். ஓகே. டாக்ஸ், கேட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், கவுஸ், லயன், எலிஃபண்ட் அண்ட் ஹார்சஸ் ஆர் மேமல்ஸ் தட் லிவ் ஆன் லேண்ட். மேமல்ஸ் மோஸ்ட்லி லேண்டில் தான் வாழும். சரியா? தண்ணியில் இருக்கிற இதுவும் இருக்குது. என்ன சொல்லுங்க பார்ப்போம். தண்ணியில் உள்ள மேமல்ல வேல்ஸ், திமிங்கலம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, பெரிய மீன். அதை தான் வந்து வேர்ல்டுலேயே பெரிய அனிமல் பை சைஸ் அண்ட் வெயிட். ஓகே. ஆமாம், வேல்ஸு, அப்புறம் டால்ஃபின். அந்த இது வந்து முட்டை போடாது மீன், ஸ்ட்ரைட்டாக குட்டி தான் போடும். ஓகேவா? அது வந்து மற்ற மீனெல்லாம் குட்டி போடும், ஆனால் இந்த மீன் வந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும். அதனால தான் இது மேமல்ஸ். புரியுதா? மற்ற மீன் வெறும் குட்டி மட்டும் போட்டுச்சுன்னா மேமல் கிடையாது. புரியுதாம்மா? ஃபீட் பண்ணணும், மில்கை ஃபீட் பண்ணாதான். ஃபிஷ் முட்டை போடும். ஆமாம். ஆர் அக்வாட்டிக் மேமல்ஸ் அண்ட் லிவ் இன் வாட்டர். புரிஞ்சிருச்சா? ஓகே. டக் பில்ட். ஓகே. டக் பில், பிளாட்டிபஸ் அண்ட் ஸ்பைனி பிளாட்டிபஸ் ஆன்டியட். அது இரு பார்ப்போம். அது நான் கார்ட்டூன்ல பாத்துக்கிறேன், ஆனா அது என்னன்னு தெரியல. ஏதோ டக் மாதிரி இருக்கும். பார்ப்போம். நான் கார்ட்டூன்ல டக் பில் பிளாட்டிபஸ். ஆமாண்டா, இதுடா மூக்கு நீட்டா இருக்கும்டா, இதுதான் பிளாட்டிபஸ். ஓகே ஓகே. நான் கார்ட்டூன்ல பாத்துக்கிறேன். இங்க காமிக்கிறேன் பாருமா, ஸ்கிரீன் தெரியுதா? இதுதான் பிளாட்டிபஸ். சரி, அதை பாரு கையில வச்சிருக்காங்க, அழகா இருக்கு பாரு, அழகா இருக்குல்ல? ஓகே. இதுதான் வந்து டக் பில் பிளாட்டிபஸ் அண்ட் ஸ்பைனி ஆன்டியட்டர்ஸ். ஆன்டியட்டர்ஸ் ஸ்பைன் இருக்கும். ஸ்பைன் ஆஃப் கோர்ஸ் முள்ளா இருக்கும். இதுவா? முள்ளமன்றி மாதிரி தான் இருக்கு. முள்ளமன்றி தான்மா, முள்ளமன்றி தான் பேரு. ஹெட்ஜாக் தான், பட் ஹெட்ஜாக் மாதிரியே தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. ஓகே. இங்க பாருமா, முள்ளமன்றி மாதிரி இருக்கு பாருங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க ஆன்டியட்டர்ஸ். ஓகே ஓகேவா? இது ரெண்டு தான் காமிச்சிருக்காங்க. ஓகே. ஆர் ஸ்பெஷல் மேமல்ஸ் தட் ரீப்ரொடியூஸ் பை லேயிங் எக்ஸ். இது வந்து குட்டி போடாது, ஆனால் பால் கொடுக்கும் போல இருக்கு. சரியா? அதனால வந்து இதை ஸ்பெஷல் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் மேமல்ஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நார்மல் மேமல்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து எக்கு தான் போடும், மீன்ஸ் எக்ல இருந்து தான் வரும் குட்டி. ஓகேவா? இது ரெண்டும். ஓகே. வேர் அனிமல்ஸ் லிவ். ஓகேவா? இதுவரையும் வந்து நம்ம அனிமல்ஸ் சில இதெல்லாம் வந்து குரூப்பாக பார்த்துருக்கோம். சரியா? இப்போ வந்து அனிமல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வாழும். அனிமல்ஸ் கேன் பி ஃபவுண்ட் ஆன் லேண்ட், இன் வாட்டர் அண்ட் ஈவன் இன் ஏர். அங்கே பாருங்க, ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம். ஆன் லேண்டு, லேண்டுக்கு மேலே, இன் வாட்டர் உள்ள, அண்ட் ஈவன் இன் ஏர். சரியா? அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஆல் ரீஜியன்ஸ். கரெக்டா? நம்ம இடத்துல வந்து நிறைய ரீஜியன் இருக்கு. என்னென்ன ரீஜியன்லாம் இருக்கு? மவுண்டைன் இருக்கு, பிளெயின்ஸ், கோஸ்டல் ரீஜியன், ஆமா, டெசர்ட்ஸ்லாம் இருக்கு. சரியா? அது மாதிரி. ஓகே. சச் ஆஸ் பிளெயின்ஸ், டெசர்ட்ஸ், பாலைவனம், மவுண்டைன், மலைப்பகுதி, போலார் ரீஜியன் நார்த் சவுத் பனிப்பிரதேசம், அண்ட் ஃபாரஸ்ட் காடுகள். அனிமல்ஸ் கேன் பி டிவைடட் into many groups depending on where they spend most of their time. அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அது எங்கெங்கே வாழுது, எங்கே அதிகமாக இருக்கும், அதை வச்சு வந்து குரூப்பாக பிரிக்கிறாங்க. சரியா? ஓகே. அதை வச்சு எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். லேண்ட் அனிமல்ஸ்னால் லேண்டில் அதிக நேரம் வாழும் அது. அடுத்தது அக்வாட்டிக் அனிமல்ஸ். அக்வாட்டிக்னா அக்வானா என்னது? வாட்டர். ஓகே. வாட்டரில் வாழ்கிற அனிமல்ஸ். ஓகேவா? இது ரெண்டையும் பார்ப்போம் இப்போ. அனிமல்ஸ் சச் ஆஸ், உங்களுக்கே தெரியும் என்னென்ன, டாக், கவு, லயன், ஹார்ஸ் அண்ட் எலிஃபென்ட் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் டைம். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் தெரியுதோ லேண்டில் அதெல்லாம் எழுதலாம். சரியா? இதை தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரியாம்மா? கோட்டு, நீங்கள் எதெல்லாம் வந்து லேண்டில் வாழ்கிறத பார்க்குறீங்களோ, பஃபலோ, அதெல்லாம் கூட எழுதலாம். சரியாம்மா? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன் லேண்ட் அண்ட் ஆர் கால்ட்
டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். டெரஸ்ட்ரியல்னா லேண்டு, லேண்ட்ல வாழும். ஓகேவா? ஸோ லேண்டில் வாழ்கிறது. அடுத்தது அக்வாட்டிக் அனிமல்ஸ், அனிமல்ஸ் சச் as ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்டோபஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து கிராப்னா நண்டு. டால்ஃபின் ஃபிஷ்ஷும் பார்த்துருப்பீங்க. அண்ட் வேல்ஸ் லிவ் இன் வாட்டர். ஷார்க்கு, உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ நீங்கள் எல்லாமே எழுதலாம். சரியா? ஓகே. ஆர் கால்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ். மோஸ்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் பிரீத் வித் த ஹெல்ப் ஆஃப் டைனி ஸ்லிட்ஸ் கால்ட் கில்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டைனி ஸ்லிட், டைனினா ஸ்மால், கில்ஸ் வந்து கில்ஸ் வழியாக ப்ரீத் பண்ணோம். Whales and dolphins are aquatic animals that are mammals and breathe through lungs. ஓகேவா? இது வந்து மேமல்ன்றதுனால அது வந்து லங்ஸ் வழியாக ப்ரீத் பண்ணும், ஈவன் தோ வாட்டருக்குள்ளே இருந்தாலும். மோஸ்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஹாவ் ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ் சச் as fins or paddles. அப்படியே பேடாக இருக்கா, அதனால paddles that help them to swim. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே. அது ஏன் இந்த வேலை மேல போகும்போது அப்படியே தண்ணி மேல ப்ரீத் பண்ணுது, அது சொர்றன்னு அடிக்குது. அது ப்ரீத் ஏன் ப்ரீத் அது அப்படிதான் பண்ணுமா? அவ்வளோ பெருசுடா அது. நம்ம நார்மலா தண்ணி வந்தா எப்படி ப்ரீத் பண்ண முடியும்? இழுத்துட்டு விடுது, அது மேலே வரும்போது இழுத்துட்டு விடும்போது சர்றன்னு மேலே அடிக்கும் அந்த காற்று போகிறது. தண்ணி உள்ளே இருக்கும்போது தெரியாது. சரியா? ஏண்டா இவ்வளோ பெரிய அனிமல் அது, நம்மளே மூச்சு விடுறது குறன்னு கேட்குது. அவ்வளோ பெரிய அனிமல் அது. ஓகே. ஏன்பா நீ கட் பண்ணிட்ட? நான் கட். ஓகே, கண்டிப்பாக பண்ணலாமா? ஓகே. அனிமல்ஸ் தட் live on land as well as in water. இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அனிமல்லாம் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. லேண்டில், வாட்டரில், அப்புறம் லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். Animals such as frogs and toads have certain features that help them to live both on land and in water. They landல இருக்கும்போது எது வழியா ப்ரீத் பண்ணோம்? லங்ஸ் வழியா ப்ரீத் பண்ணோம். தண்ணியில் இருக்கும்போது எது வழியா பண்ணோம்? இது ஃபிஷ் கிடையாது. நான் ஃப்ராக் கேட்குறேன். ஃப்ராகுக்கு ஏது ஃபின்ஸு? அதான் நல்லா கவனிக்கணும். மாய்ஸ்ட் ஸ்கின், மாய்ஸ்ட்னா ஈரம், மாய்ஸ்ட் ஸ்கின் வழியா ப்ரீத் பண்ணோம். சரியா? தண்ணியில் இருக்கும்போது. தரைக்கு வரும்போது நார்மல் லங்ஸ் வழியா ப்ரீத் பண்ணோம். ஓகே. அனிமல்ஸ் தட் லிவ் மோஸ்ட்லி இன் ஏர். இப்போ அடுத்த ஒரு கேட்டகரி. எப்பவுமே ஏர்ல இருக்கிறது எது? பேர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டா? மோஸ்ட் பேர்ட்ஸ் ஆன் பேட்ஸ் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தர் டைம் ஃப்ளையிங் இன் ஏர். ரொம்ப நேரம் பறக்கும், மற்ற டைமில் மரத்தில் எங்கேயாவது கிளையில் உட்காந்துருக்கும். கரெக்டா? அதில் வந்து லேண்டுக்கு வராது மோஸ்ட்லி. சச் அனிமல்ஸ் ஆர் கால்ட் ஏரியல் அனிமல். ஏரியல்னா எங்கே இருக்கும்? இப்போ நார்மலாக ஒரு ஏரியல்னு ஒரு ஆண்டனா ஏரியல்னா சொல்லுவோம்ல நம்ம வீட்டுக்கு மேலே வைப்போமே. ஓகேவா? ஏரியல்ன்றது மேலே. ஓகேவா? ஏரியல் அனிமல்ஸ். ஏரியல் அனிமல்ஸ் ஹாவ் ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ் கால் விங்ஸ். அஃப்கோர்ஸ் பறக்கிறதுக்கு அதுக்கு விங்ஸ் வேணும். அது வந்து ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ். ஏன்னா நார்மலாக எல்லா அனிமல்ஸ்க்கு இருக்காது அது. கரெக்டாக? வாய் இருக்கும், கால் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். விங்ஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ், எல்லா அனிமல்ஸ்க்கும் இருக்காது. தட் ஹெல்ப் தெம் டு ஃப்ளை. எ பேட் இஸ் ஆக்சுவலி எ மேமல் வித் விங்ஸ். பேட்னா என்னது? வவ்வால். வெரி குட். வவ்வால் வந்து ஒரு பேர்டு, ஆனால் ஒன்லி பேர்ட். ஓகேவா? அது மட்டும்தான் என்னது? மேமல். மேமல்னா அது முட்டை போடாது, குட்டி தான் போடும். குட்டி போட்டு மில்க் ஃபீட் பண்ணும். சரியா? அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு நம்ம மனுஷங்க மாதிரியே இருக்கும். அந்த விரிச்சு பார்த்துருக்கீங்களா க்ளோஸா? ஓகே. நீ பார்த்துருக்கிய? பேட்டே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. பேட்டே பார்த்தது இல்லையா? அது கிட்ட பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம மனுஷன் மாதிரியே இருக்கும்டா விரிச்சு பார்த்தா. வீட்ல ஒரு வாட்டி ஒரு வவ்வால் செத்து கிடந்தது. ஓ அப்படியா? ஓகே. நான் பார்த்துருக்கேன், பறக்குது. இந்த இருக்கு பாரு, இந்த பாடி பார்ட்டை மட்டும் பார்த்தோன்னா சிலது வந்து அப்படி மனுஷங்க மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நைட் டைம்ல மட்டும் தான் போகும். மீன்ஸ் நைட் டைம்ல. அது ஏன் வவ்வாலாம் வந்துச்சுன்னா காது முடிச்சுன்னா காது கடிச்சுங்க? அப்படி கிடையாதுடா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நம்ம மேலே வந்து தெரியாம தான் மோதும். சரியா? ஓகே, கன்டினியூ பண்ணலாமா? இதெல்லாம் வந்து ஏரியல் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம். சரியா? அதில் வந்து மேமல் எதுனா பேட் மட்டும், வவ்வால் மட்டும். அனிமல்ஸ் தட் லிவ் மோஸ்ட்லி ஆன் ட்ரீஸ். ஓகே, லேண்ட் பார்த்துட்டோம், வாட்டர் பார்த்துட்டோம், லேண்ட் அண்ட் வாட்டரில் வாழ்கிற ஆம்ஃபிபியன் பார்த்துட்டோம், அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏரில் வாழ்கிறதும் பார்த்துட்டோம். இப்போது ஏருக்கும் லேண்டுக்கும் நடுவில் ட்ரீஸ், டால் ட்ரீஸ்லாம் இருக்குல்ல,
ட்ரீல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற அனிமல்ஸ் எனக்கு பார்க்க பிடிச்ச போறோம். விலங்கு monkey. ஓகே, அனிமல்ஸ் தட் லிவ் மோஸ்ட்லி ஆன் ட்ரீ. சம் அனிமல்ஸ் சச் as monkeys, நமக்கே எனக்கு தெரியும். பிடிச்சது. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரத்துல எங்க எங்கேயும் தாவிக்கிட்டு மரத்துல தான் இருக்கும், மோஸ்ட்லி மரத்துல இருக்கும். சம்டைம் ஃபுட்டுக்காக கீழேயும் வரும். சரியா? புடிங்கி ஓகே, கூட ஸ்குரில் போகும். கூட சொல்லலாமா அங்கிள்? ஸ்குரில் கூட சொல்லலாமா? இந்த கரெக்ட் தான், மலேசியாக்கு போன கரெக்ட் தான். ஸ்குரில் கூட ஆமா மரத்துல தான் இருக்கும். புடிங்கிட்டு போச்சு மங்கீஸ், அப்புறம் சிம்பான்ஜிஸ் வந்து மனித குரங்கு, அதுவும் வந்து மங்கி வகையே தான். அண்ட் கோலா கரடின்னு சொல்லுவாங்களா, அங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. எனக்கு தெரியும். ஓகே, கோலா கரடி, கோலா பேர் குட்டியா spend வளர்ந்தா. most of their time on trees. ஓகேவா? இது they are called okay arboreal animals. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, arboreal animals. ஓகேவா? லேண்டு வாட்டர்ல பார்த்துட்டோம், லேண்ட் அண்ட் வாட்டர் ஆம்பிபியன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏர்ல இருக்கிறது ஏரியல் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து ட்ரீஸ்ல இருக்கிறது வந்து ஆர்போரியல். ஓகேவா? ஆர்போரியல் அனிமல்ஸ். ஓகே, ஆர்போரியல் அனிமல்ஸ் ஆர் லேண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிரீத் த்ரூ லங்ஸ். ஓகே, லேண்ட்ல இருக்க எல்லாமே லங்ஸ் வழியாக தான் பிரீத் பண்ணும். புரிஞ்சிருச்சாமா இது வரையும்? ஓகே, இப்போ சொல்லுங்க, வாட் ஆர் வெர்டபிரேட்ஸ்? கிவ் 2 எக்ஸாம்பிள். என்னது? எது வந்து வெர்டபிரேட்னா என்னது? அனிமல்ஸ் ஹேவ் பேக் போன். பேக் போன் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹியூமன் பீயிங், கவு, கோட்டு, ஃபிஷ் எல்லாமே வந்து வெர்டபிரேட்ஸ். அப்புறம் இன்வெர்டபிரேட்ஸ்னா என்னது? அனிமல்ஸ் that do not have backbone. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸ்னெயில், அப்புறம் worms, earthworm, snails. அவ்வளவுதான். ஓகே, நேம் 2 mammals that lay eggs to reproduce. கொஸ்டினை நல்லா கேளுங்க. நேம் 2 mammal. மேமல்னா என்னது? குட்டி போட்டு பால் கொடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆனா எக்கு வந்து லே எக்ஸ். மேமல்ஸ்ல ஸ்பெஷல் மேமல்னு நம்ம பார்த்தோமே 2, அதை கேட்குறாங்க. அதுதானே எக்கு போடும். 2 இது நம்ம பிக்சர்ல பார்த்தோமே, என்னது அந்த அனிமல்ஸ் பேரு? சொல்றா? பல்லி கிடையாது, நான் இதை பார்த்துருக்கேன்னு கூட சொன்னியே. ஃப்ராகு கிடையாது, ஸ்பெஷல் அனிமல். மேமல் தான் அது, ஆனால் அதை ஸ்பெஷல் அனிமல்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? என்னது? பிளாட்டிபஸ் அண்ட் அந்த முள்ளம்பன்றி மாதிரி இருந்தது ஸ்பைனி ஆன்டியட்டர்ஸ். ஓகே, டக்பில் பிளாட்டிபஸ் அண்ட் ஸ்பைனி ஆன்டியட்டர்ஸ், அதுதான் ஸ்பெஷல் மேமல் தட் ரீப்ரொடியூஸ் பை லேயிங் எக்ஸ். கொஸ்டினை நல்லா படிக்கணும். சரியா? ஆமாம். யார்? சாதனாக்கா? அவ்வளோ பெருசா இல்லையே. அதான் அப்படிதாம்மா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது ஃபுட் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்? அனிமல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வாழ்ந்ததுன்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ அடுத்தது வந்து அது என்னென்ன சாப்பிடும் அனிமல்ஸ், இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, அனிமல்ஸ் ஈட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். ஓகே, we can group animals according to their food habits. ஓகே, இப்போ ஃபுட்டு கிளாசிஃபை பண்ணியிருக்கிறதுனால நம்ம எப்படி வந்து இதை வந்து அனிமல்ஸை பிரிக்க போகிறோம்? அது என்னென்ன மாதிரி சாப்பிடுமோ அதை வச்சு பிரிக்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். ஓகே, வெதர் இட்ஸ் வந்து வெஜிடேரியன்னா வந்து ஹெர்பிவோர்ஸ், வெஜிடேரியன் அண்ட் நான்வெஜ்னா கார்னிவோர்ஸ், வெறும் நான்வெஜ்னா வந்து ஆம்னிவோர்ஸ். இது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். சரியாம்மா? ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வந்து பல்லெல்லாம் காமிச்சிருக்கேன்ல, அனிமல்ஸ் பல்லெல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறது எதுக்காக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்கிறது எதுக்காக இருக்குன்னா, நான் இப்போ இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன் பாருங்க. இந்த வெஜிடேரியன் சாப்பிட்ற அனிமல்ஸுக்கெல்லாம் நம்மளை மாதிரி தான் இருக்கும் பல்லு, ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா சூ பண்ணணும் அது ரொம்ப நேரம், அதுக்காக ஃப்ளாட்டாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இந்த மாதிரி பல்லெல்லாம் இருக்காது. ஓகே, கார்னிவோரஸ் வந்து ரெண்டுமே சாப்பிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ப்பு பல்லும் இருக்கும், பின்னாடி பக்கம் வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஓகே, ஆமாம். அப்புறம் ஆம்னிவோரஸ் வந்து வெறும் நான்வெஜ் சாப்பிட்றது, மீட்டு மட்டும் சாப்பிட்றது. அதுக்கு வந்து சூ பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்காது, ஷார்ப்பாக தான் இருக்கும் நிறைய. சாரி நான் ஓகே சாரி, கார்னிவோரஸ்க்கு தான் வந்து வெறும் ஷார்ப்பாக மட்டும் இருக்கும். ஓகேவா? பின்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்காது. ஓகே, ஆம்னிவோரஸ் வந்து ரெண்டும் சாப்பிட்றதுக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும்.
அது எப்படி ஓகேவா? அன்னைக்கு தானே காமிச்சேன். இருக்குங்க, முன்னாடி ஷார்ப்பாக இருக்கும், பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போ ஒன்று ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். சரியா? Animals that eat only plants are called herbivores. Herbivorous animals have sharp incisor for biting plants. கரெக்டா? அதாவது இங்கே இந்த இடம். ஓகே ஓகே biting plants and very well developed premolars and molars for chewing the food. கரெக்டா? இந்த இடம் நம்ம கடவாப்பெல்லாம் சொல்கிறோம்ல, இங்கே உள்ள பெரிய பல்ல அதில் வந்து நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோமோ அதுதான் சூ பண்ணுறதுக்கு. பிளான்ட் ஃபுட் நீட்ஸ் டு பி chewed a lot. ஓகேவா? ஏன்னா பிளான்ட் வந்து நீ ரொம்ப கடிச்சு அதை நைஸாக ஆக்கணும், அப்போ தான் வந்து முழுங்க முடியும். Thus we can see many herbivores such as cows and buffaloes chewing the cud. Okay, for example horses, cows, buffaloes, goat, sheep, elephant, giraffes. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே அங்கன்னு இது இப்போ கடிச்சிட்டே இருக்கும். அங்கே மேலே இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், மோலார் ஃபார் சூயிங் ஃபுட். யூஸ்வலாக நம்ம உள்ள பின்னாடி இருக்கிற பல்லு அதில் தானே நம்ம இப்போ பபுள் கம்லாம் எதில் முள்ளுவோம், சூ பண்ணுறது அதில் தானே பண்ணுவோம், அதுக்காக. சரியா? அது அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். ஓகே, இது கார்னிவோர்ஸு. சரியா? இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். Animals that eat the flesh of other animals are called carnivores. The animals that carnivores hunt for food are known as their prey. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப்ரேனா நமக்கு சாமி கும்பிட்றது இல்லை, PREY. ப்ரேனா இறை. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீர் ஆர் கோட்டு, அது வந்து லயன் இல்லை டைகருக்கு வந்து ப்ரே, எரை. கரெக்டா? அது பிடிச்சி சாப்பிடும் மானெல்லாம், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, மோஸ்ட் கார்னிவரஸ் அனிமல்ஸ் ஹாவ் வெரி ஷார்ப் கேனீஸ். அந்த கேனீஸ்ன்றது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற டீத்தை. சரியா? ஃபார் ஹண்டிங் அண்ட் டியரிங் அவுட் த ஃப்ளஷ். அப்படி பிடிச்சி இழுத்ததுன்னா பிக்கணும், அதுக்காக. அண்ட் ஆஃப் அதர் அனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லயன், டைகர், ஷார்க். ஷார்க்னா என்னது? சுறா மீன். கரெக்டா? ஸ்னேக்ஸ், crocodiles அண்ட் ஃப்ராக்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அடுத்தது omnivorous animals. Some animals eat plant as well as animals. They are known as omnivores. For example crow. crowனா என்னது? இது நம்ம காக்கா. ஓகே, அதுக்கப்புறம் bear and human beings. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸ்கேவெஞ்சர்ஸ்னா என்ன? ஏற்கனவே படிச்சிருக்கீங்க லாஸ்ட் இயர். கரெக்டாக சொல்லுங்க. செத்து போன வெரி குட். சம் அனிமல்ஸ் do not hunt but eat the flesh of dead animals. அதாவது அது வேட்டைலாம் ஆடாது, வேற ஏதாவது ஒரு மிருகம் வேட்டையாடினதா இல்லை அதுவே தானாக செத்து போன அனிமலை போய் சாப்பிடும். சரியா? such animals are known as scavengers. For example hyenas. hyenas-னா அந்த ஈகிள். ஈகிளோட ஃபேமிலி தான் அது, கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும். சிலதுக்கு வந்து கழுத்தில் முடி இருக்காது. ஓகே, சாரி, ஹைனாஸ் வந்து கழுகு ஃபேமிலி கிடையாது. ஹைனாஸ் வந்து இந்த கழுத புலி மாதிரி இருக்கும், ஃபாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வேட்டையாடாது. வேட்டையாடாது. லயனு, டைகர் வேட்டையாடிட்டு மீதி வச்சிருக்குல்ல, அதை போய் சாப்பிடும். ம், ஓகே. அப்புறம் வல்ச்சர். வல்ச்சர்னா கழுகு தான். சரியா? கழுகோட ஒரு ஃபேமிலி இதுதான். அண்ட் ஹாக்ஸ். ஹாக்ஸும் வந்து அந்த கழுகு ஃபேமிலியில தான் வரும். சரியா? வல்லூர், கழுகுன்னு அதிலே நிறைய இது பண்ணுவாங்க. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, scavengers help to keep the jungle clean by clearing off the dead animals. இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு எலிஃபண்ட் செத்து போயிடுச்சு காட்டில், எப்படி நாத்தடிக்கும். ஓகேவா? ரொம்ப நாள் அதை வந்து நம்ம எடுக்காம இது பண்ணாம இருந்தா வந்து அது மேபி வந்து பாக்டீரியா டெவலப் ஆகி நோய் வர்றதுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி செத்து போன அனிமல்லாம் இதை சாப்பிட்டு கிளியர் பண்ணிடும். வெறும் எலும்பு மட்டும் தான் மீதி இருக்கும். அந்த மாதிரி புரியுதாமா? ஸோ நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க, ஹைனாஸ், வல்ச்சர், ஹாக்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாரசைட். ஓகே, பாரசைட்னா என்னன்னா, ஓகே, இது வந்து சம் ஸ்மால் அனிமல்ஸ் ஃபீட் ஆன் அதர் லிவிங் பீயிங்ஸ். அதாவது இது வந்து இன்னொரு லிவிங் பீயிங் இந்த வந்து ஃபீட் பண்ணோம். சரியா? ஓகே, ஃபீட் பண்ணோம். ஆனால் வந்து ஓகே, நார்மலாக பாரசைட்னா என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஓகே, அதால் தனியாக வாழ முடியாது, அது இன்னொரு உயிரினத்தை நம்பி தான் இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படும், நம்ம கிடையாது. சரியா? அதுக்கு வந்து வாழ்கிறதுக்கே இன்னொரு உடம்பு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸு.
இப்போ கொரோனா வைரஸ் இருக்குல்ல, வைரஸ் நம்மள இது பண்ணும். மோஸ்ட்லி பேரசைட். அது இப்போ இந்த டேபிள் மேலே கரோனா வைரஸ் இருந்ததுன்னா அப்படியே தான் இருக்கும். அது அதால் நகராது, எதுவும் பண்ணாது, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அது உயிரோட கூட இருக்காது சொல்லப்போனால், சரியா? ஆனால் இப்போ நம்ம அதை எடுத்து தொட்டு இப்போ நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம உடம்ப தான் வந்து அது உடம்பு ஹோஸ்ட் மாதிரி, ஏதாவது ஹோஸ்ட்னா வந்து நம்ம உடம்பு வந்து ஹோஸ்ட் ஆக்கிட்டு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது குட்டி போடும், இன்னும் நிறைய வைரஸை உண்டாக்கும் நம்ம உடம்புல. இப்போ நம்ம உடம்பு விட்டு வெளியில் திரும்ப இங்கே வந்து இங்கே டேபிளுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அது உயிரோடு இருக்காது, அப்படியே வந்து செத்தா மாதிரியே இருக்கும். புரியுதாம்மா? அதே மாதிரி சில அனிமல்ஸை பார்க்குறோம். அதோ பாருங்க, சம் ஸ்மால் அனிமல்ஸ் ஃபீட் ஆன் அதர் லிவிங் பீயிங்ஸ். சம் அனிமல்ஸ் ஆர் கால் பேரசைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெட் பக். இது பார்த்துருக்கீங்களா? மூட்டைப்பூச்சி. இந்த பெட்டில் எல்லாம் இருக்கும் மூட்டைப்பூச்சி. அதாவது ரொம்ப க்ளீன் பண்ணாமலாம் வச்சுருந்தோன்னா, ரொம்ப வருஷம் இருந்தோன்னா அந்த இதில் வந்து பெட்டில் வந்து வாழும், அது கடிக்கும், அது நம்மளை கடிக்கும், ரத்தத்தை குடிக்கும். நீ சொன்னீங்க. அடுத்தது அது ஓகேவா? அடுத்தது வந்து லைஸ். அது இது அடுத்த லைஸ்னா என்னது? அது வந்து பெட்டு அந்த மாதிரி இடம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வாழ முடியும், அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, லைஸ் அப்படின்னா லைஸ்னா பேனு. இப்போ பேன் வந்து நீங்கள் வந்து பேன் எங்கேயாவது வெளியிலலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த வீட்டில் நிறைய பேன் இருந்தது இல்லை அந்த கடையில் நிறைய பேன் இருந்ததுன்னா சொல்லுவோமா? சரிம்மா, ஓகே, புரியுதாம்மா? பேன் வந்து நம்ம தலையில தான் இருக்கும், புரியுதா? ஓகே, இப்போ ஹியூமன் பீயிங் ஹோஸ்டா வச்சு தான் அதால் உயிர் வாழ முடியும். ஸோ இதெல்லாம் பேரசைட்ஸ். ஓகேவாம்மா? இந்த ஹேர். அப்புறம் வந்து டேப் வார்ம். டேப் வார்ம்னா என்னது? வயிற்றுல பூச்சி இருந்தது, அரிக்கு கடிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. குட்டி பசங்கள்லாம் கொஞ்சம் கையெல்லாம் க்ளீனாக இல்லாமல் சாப்பிட்டா வந்து வயிற்றுல பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் டேப் வார்ம். ஓகே, அப்புறம் ரவுண்ட் வார்ம், அதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அது வந்து நம்ம வயிற்றுல வந்து வாழும், அது தனியாக வெளியிலலாம் வாழ முடியாது. அந்த வெளியில் எடுத்து போட்டோன்னா செத்து போயிடும் அது. புரிஞ்சிருச்சாம்மா? ஹெட் லவ்ஸ்ரா. லவ்ஸ்னா ஒரு பேனு, லைஸ்னா ப்ளூரல். புரிஞ்சிருச்சா? எனக்குலாம் கிடையாது. த லிவிங் பீயிங் ஆன் விச் தீஸ் அனிமல்ஸ் ஃபீட் இஸ் கால்ட் த ஹோஸ்ட். ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா, அது எந்த உயிரினத்து மேலே இல்லை எதை நம்பி வாழுதோ அதுக்கு பேர் ஹோஸ்ட். இப்போ பேனுக்கு எது ஹோஸ்ட்டு? யார் ஹோஸ்ட்டு? ஹியூமன் பீயிங் தான் ஹோஸ்ட்டு. புரியுதாம்மா? அதே மாதிரி தான் டேப் வார்மும் அந்த மாதிரி தான், பெட் பக்கும் அந்த மாதிரி தான். சரி, ஆனால் பெட் பக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பெட் பக் நம்ம உடம்புலேயே இருக்காது, ஓகே, நம்மளை நம்பி தான் இருக்கும். ஆனால் அந்த பெட்டு ஓரத்தில் நம்ம எப்படா தூங்க வருவோன்னு வெயிட் பண்ணோம். தூங்குனதுக்கு, ஆமாம், தூங்குனதுக்கு அப்புறம் வெளியில் வந்து கடிக்கும், கடிச்சு ரத்தத்தை குடிக்கும், ரத்தத்தை தான் குடிக்கும், அது கொசு மாதிரி. சரியாம்மா? இதில் வந்து மஸ்கிட்டோவை சேர்க்கவே இல்லை பாருங்க. ஏன்னா மஸ்கிட்டோ ஒரு இடத்துல இருந்து அது எதையும் நம்பிக்கிட்டு இருக்காது. இட் கேன் ஃப்ளை, இட் கேன் கோ, ஓகேவா? அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், அது தனியாகவும் அதால் வாழ முடியும். ஆனால் நம்ம ரத்தம் தேவை அதுக்கு, பட் அது தனியாகவும் வெளில போய் இது பண்ண முடியும். புரியுதாம்மா? அனிமல்ஸை கூட கடிக்கும் அது. அடுத்தது வைரஸ் மாதிரி. வைரஸ் மாதிரியா? இல்ல அந்த டெங்கு, அது ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் உடம்புல இருக்க கிருமியை இன்னொரு உடம்புல போய் கடிக்கும் போது எப்படி அது ஸ்ப்ரெட் பண்ணும். இது பார்க்கறது அதுக்கு தனியாக டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, அடுத்ததுமா அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ். ஓகே, இப்போ இதுவரையும் வந்து நம்ம எங்கே வாழுது, என்ன ஃபுட்டு சாப்பிடுது, அந்த கிளாசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து அது எப்படி வந்து தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு அந்த கிளைமேட்டுக்கு இல்லை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ என்ன கிளாசிஃபிகேஷன் வரும்? இங்கே அட்மாஸ்பியரை வச்சு வரும். கோல்டு ஏரியா, டெசர்ட்டு, கோஸ்டல், அந்த மாதிரி வரும். புரியுதாம்மா? ஃபாரஸ்ட். ஓகே, there are different regions on earth. உங்களுக்கே தெரியும், plants as well as animals have to develop features that would help them to live in those regions. Not only plants but even animals need to adapt to the temperatures. அது இது கேமல். ஆமா, ஒன்னொன்னா பார்க்கலாம். amount of rainfall, தண்ணி நிறைய மழை பெய்யுதா, as well as the food and shelter that the area provides. நம்மள மாதிரியே தான் அந்த இடத்துல எப்படி ஃபுட்டு கிடைக்கும், எப்படி வந்து அது வந்து எங்கே போய் உயிர் வாழும், எங்கே வந்து அது வீடு மாதிரி எங்கே போய் தங்கும், அதெல்லாம். those animals that cannot adapt to their region slowly keep reducing in numbers and eventually die out. புரிஞ்சிருச்சாமா? அதாவது அந்த ரீஜியனில் வந்து அதால் வாழ முடியல அப்படின்னா என்ன ஆகும்? ஓவர் த பீரியட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கடைசியில் வந்து அந்த இனம் அழிஞ்சு போயிடும். கரெக்டா?
இல்லைன்னா அது வந்து அதுக்கு தேவையான அதுக்கு உகந்த இடத்துக்கு அது நிலம் பெயர்ந்துடும், இடம் பெயர்ந்துடும். அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு ரொம்ப குளிரான இடம் தான் வேணும்னா அப்படியே கொஞ்சமாக ஓவர் த இயர்ஸ் என்ன பண்ணோம், குளிர் பிரதேசத்துக்கு போயிடும் அது. ஓகேவாம்மா, அந்த மாதிரியே நடக்கும். ஓகே, த ப்ராசஸ் பை விச் லிவிங் பீயிங்ஸ் டெவலப் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் in order to adjust the needs of their environment is called adaptation. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்க. ஒன்றும் கிடையாது, லிவிங் பீயிங்ஸ் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றிக்குதுல்ல, அதுதான் அடாப்டேஷன். அட்ஜஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்னது, அட்ஜஸ்ட் தான் கீவேர்டு. அட்ஜஸ்ட் டு த நீட்ஸ் ஆஃப் தேர் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகாது, கரெக்டா? என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சம்மரில் வந்து காட்டன் கிளாத் போடுறது, நம்ம வந்து மழைக்கு வந்து ரெயின் கோட் போடுறது, ஓகே. வின்டர் அப்போ வந்து உள்ளன் இதெல்லாம் போடுறது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்றுறோம். நம்ம உள்ளன் க்ளோத் போட்டால் வந்து என்விரான்மெண்ட் மாறிடாது, புரியுதாமா? ஸோ அடாப்டேஷன், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அடுத்தது, let us see how some animals have developed certain features that help them survive in some harsh areas. இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, வெரி கோல்ட் ஏரியாஸ். ஓகே, என்னம்மா அன்மியூட் பண்ணுமா, மியூட்டில் இருக்கு, புரிஞ்சிருச்சா? கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுது. இப்போ கேட்குதா ஒழுங்கா? இப்போ கேட்குதாம்மா? இப்ப கேக்குதாங்க. ஓகே, இப்போ வந்து வெரி கோல்ட் ஏரியாஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப கோல்டாக இருக்கிற இடம், அங்கே எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வாழுது, அது எப்படி சர்வைவ் ஆச்சு. ஓகே, இட் இஸ் வெரி கோல்ட் ஆன் ஹை மவுண்டைன்ஸ் அண்ட் இன் போலார் ரீஜியன்ஸ். கரெக்டா? ரொம்ப மவுண்டைன் ரொம்ப ஹையாக இருக்கிற இடமும் கோல்டாக இருக்கும், லைக் ஹிமாலயாஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம். ஓகேம்மா, பிரேக் வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாமாம்மா? ஓகே, வெரி கோல்ட் ஏரியாஸ், இட் இஸ் வெரி கோல்ட் ஆன் ஹை மவுண்டைன். மலைக்கு மேலே வந்து கோல்டாக இருக்கும், இல்லைனா நியர் டு போலார் ரீஜியன், நார்த்து இல்லைனா சதன், ஓகேவா? சவுத் போலார் ரீஜியன் தெரியும்ல, குளோபில் இடத்துல வந்து மேலே டாப் நார்த்து, கீழே சவுத்து, ரெண்டு இடம் ரொம்ப கோல்டாக இருக்கும், ஏன்னா சன்லைட் அதிகமாக அங்கே படாது. சரியாம்மா? அதே மாதிரி மவுண்டைன் வந்து ஹையாக ஆல்டிடியூட் போகும்போது ரொம்ப கோல்டாக இருக்கும், லைக் ஊட்டி, கொடைக்கானல், ஹிமாலயாஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப பனி அதிகமாக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகே, in polar regions animals living here have thick fur. Underline பண்ணுங்க, thick fur on their bodies. Okay, that keeps them warm. கரெக்டா? fur வந்து முடி அதிகமாக இருக்கும்போது அது உடம்பு வந்து ரொம்ப வார்மாக இருக்கும், குளிரை தாங்கும். நம்ம அதனால தானே உள்ளன் க்ளோத் போடுறோம், ஸ்வெட்டர், உள்ளன் க்ளோத்லாம் அதே ரீசன் தான். ஆனால் அதுக்கு பெர்மனண்ட்டாக உடம்புலே இருக்கும். ஓகே, thus protecting them from the cold. polar bears, யாக்ஸ்னால் பார்த்துருக்கீங்களா? அந்த மாடு, அந்த காஷ்மீரு இதில் வந்து இதிலெல்லாம் வந்து கோல்டான ஏரியாவில் இருக்கும், நல்லா முடி நிறைய தொங்கும், பார்த்துருக்கீங்களா? நல்லா பெருசாக இருக்கும், ஆடு மாதிரியே தான் இருக்காமல். அண்ட் மவுண்டைன் கோட்ஸ், மவுண்டைன் கோட் வந்து இந்த இது மலைலாம் ஏறும் கோட்டு, பார்த்துருக்கீங்களா? மவுண்டைன் கோட்டு மலைலாம் ஏறும், அது சூப்பராக ஏறும். கோட்டு சூப்பராக ஏறும், கொஞ்சம் முடி திக்காக இருக்கும், அதுக்கு முடி கொஞ்சம் திக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் அனிமல்ஸ். சம் அனிமல்ஸ் ஹேவ் அ திக் லேயர் ஆஃப் ஃபேட் அண்டர் தேர் ஸ்கின். ஓகே, சிலதுக்கு வந்து முடி நிறைய இருந்து கோல்டை வந்து இது பண்ணும், அடாப்ட் பண்ணி, மீன்ஸ் கோல்டுக்கு வந்து பாடியை வந்து வார்மாக வச்சுக்கும் கோல்டு ஏரியாவில். சில அனிமல் வந்து ஸ்கின்ல வந்து ஓகே, ஸ்கின் அதுக்கு அவுட்டர் ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் அதிகமாக இருக்கும், அது மாதிரி இருக்கும்போதும் அது வந்து வார்மாக வச்சுக்கும் உடம்ப, புரியுதாம்மா? ஃபேட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது, இல்லைனா வெளியில் இருக்க ஹேரும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, கீப் தர் பாடிஸ் வார்ம் இன் ஃப்ரீசிங் கண்டிஷன். எதெல்லாம் பார்ப்போம்? சீல்ஸ், வால்ரஸஸ் அண்ட் பென்குயின்ஸ். ஓகேவா? ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சச் அனிமல். இப்போ சீல், வால்ரஸஸ்லாம் பார்த்தோன்னா ஃபர்லாம் இருக்காது அதிகமாக, அது பார்த்தீங்கன்னா நார்மல் அனிமல் மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தோன்னா புசு புசுன்னு முடியெலாம் இருக்காது சீலுக்கெலாம். நீர் நாய் இருக்க பார்த்துருக்கீங்களா? சீலு இப்படி ஸ்வைன்னு போகும், நீர் நாய் இப்படி வந்து மேலே ஏறி உட்காருமே, அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படியே திக்காலாம் ஹேர்லாம் இருக்காது, ஆனால் ஃபேட் இருக்கும் ஸ்கின்னுக்கு கீழே. அந்த ஃபேட்டு தான் வந்து அதை வந்து ஃப்ரீசிங் கண்டிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? இதில் அங்கே கூட ஏதோ போலார் ரீஜன்ல அதுல சிங்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க, பல்லு, அதுதான் சீல். ஓகே, அது இருக்கு பாரு, இதோ கொடுத்துருக்காங்க, பல்லு வெள்ளையே தருது பாரு.
நீர் நாய் சொல்லுவாங்கடா. இல்ல நீர் சிங்கம். ஆமா, அது ஒன்று இருக்கு. கரெக்டு. அது என்னது? நீர் சிங்கம். நீர் சிங்கம்லடா, அது வேற ஏதோ பேர் சொல்லுவாங்களே. சிங்கம் இருக்கு. என்னப்பா? தெரியல எனக்கு. சிங்கம் சிங்கம் பேர் இருக்கும், ஆனா எதுவும் தெரியல. சரி, நம்ம பார்க்கலாம். சரியா? கடல் சிங்கம்டா நீ சொல்றது. கடல் சிங்கம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், சீல் மாதிரியே தான் இருக்கும். சரியா? ஓகே ஓகே. கடல் நாய் இல்லைன்னா நீர் நாயின்வாங்க. ஆக்சுவலா நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஓகே, சீல் வந்து நீர் நாய் சொல்லலாம், இல்லை கடல் சிங்கம்னு சொல்லுவாங்க. சரி, கடலுக்கே சிங்கம். சீ ஹார்ஸ் வேறம்மா, பாடி மண்டை ஹார்ஸ் மாதிரியே இருக்கும், பட் மீன் மாதிரி இருக்கும். அது வந்து கடல் குதிரை. டேய், கண்ணில் குத்திராத. ஓகேவாம்மா, பார்த்தாச்சா? ஓகே, அடுத்தது வெரி ஹாட் ஏரியாஸ். பாருங்க, இங்கே 2 அனிமல் டிஃப்ரென்ஸ் பாருங்க. நம்ம கோல்டு ஏரியாஸில் ஒன்று வந்து மவுண்டெயினில் வாழ்கிறது. மவுண்டெயினில் கோல்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருக்காது. ஃப்ரீசிங்னா என்னது? தண்ணி ஐஸ் ஆகிடும், அதுதான் ஃப்ரீசிங். மலை மேலே வந்து இப்போ கொடைக்கானல் ஊட்டிலலாம் தண்ணி சில்லுன்னு இருக்கும், ஆனால் அப்படி ஐஸெல்லாம் ஆகாது. ஆனால் ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜியன்லலாம் ஐஸாகவே இருக்கும். அங்கே இருக்கிறது தான் பென்குயின் சீல்லாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ பென்குயின் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மவுண்டெயினில் ஊட்டி கொடைக்கானலில் விட்டாலும் செத்துரும். புரியுதா? ஏன்னா அது மைனஸில் இருக்கணும், அப்போ தான் அதால் உயிர் வாழ முடியும். புரியுதாம்மா? இல்லைன்னா அது உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து நம்ம ஹார்ட் கண்டிஷனில் விட்டோம்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகி செத்து போயிடும். பென்குயின் வந்து கீழே ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் அண்டார்டிகா. ஓகேம்மா. வேற வேற டெம்பரேச்சர் செத்துரும். அங்க பேர் தான் அதிகமா இருக்கும், அது இங்க போட்டா செத்துரும். ஆமா, சரியா? அதுக்கு எதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு? அண்டார்டிகா. ஆமாம்மா, இது ரொம்ப ஃப்ரீஸ், மைனஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். நான் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே, அடுத்ததுமா வெரி ஹாட் ஏரியாஸ். கோல்டு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட் வெரி ஹாட். வெரி ஹாட்னா எதுன்னு உங்களுக்கே தெரியும். எந்த ஏரியா? Deserts. Very good. Deserts are very hot areas with very little or no rainfall. Animals living in deserts have very little hair on their bodies. கரெக்டா? ரொம்ப ஹாட்டாக இருக்கிற இடத்துல முடி நிறைய இருந்தால் இன்னும் பாடி ரொம்ப சூடாகிடும். அதனால அந்த அனிமல்ஸ்லாம் முடியே இருக்காது, ஆல்மோஸ்ட்ல கொஞ்சூண்டு இருக்கும். ஓகே, as there in very little water available, animals live here have features that prevent loss of water from their bodies. ஸோ இந்த இடத்துல தண்ணி கம்மியாக தான் கிடைக்கும் அது குடிக்கிறதுக்கே. கரெக்டா? ஸோ அதோட உடம்பு எப்படி இருக்குன்னா அதிகமாக வேர்க்காது, ஸ்வெட் ஆகாது. உள்ளே இருக்கிற பாடியில் இருக்கிற தண்ணியை வந்து சீக்கிரம் வெளியில் தள்ளாது, ஏன்னா அதுக்கு பாடிக்கு வேணும் தண்ணி. புரியுதாம்மா? ஓகே. எ கேமல் இஸ் நோன் ஆஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். கரெக்டாக? அது பாலைவனத்தில் அதுதான் வந்து ஷிப்பு மாதிரி. ஓகே, ஆமாம், பாலைவன கப்பல். Because it has developed several adaptation to live in the harsh climate of a desert. அது நிறைய விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஒன்லி மட்டும் தோல் மட்டும் கிடையாது, முடி மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்த பண்ணிக்கிச்சு. அதான் ஒன்றா பார்க்க போகிறோம். Some animals in the desert such as desert frogs and desert tortoises. இங்கே பாருங்க, நம்ம நார்மலாக இருக்கிற லேண்ட்லேயும் ஃப்ராக் இருக்கும், டார்டாய்ஸ் இருக்கும். கரெக்டா? ஆனால் டெசர்ட்லேயும் இருக்கும். அது வந்து டெசர்ட் ஃப்ராக்ஸ், அது வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம். டெசர்ட் டார்டாய்சஸ். ஓகே, இது வந்து ஆமை. கோ இன்டு லாங் ஸ்லீப் இன் த ஹாட் சம்மர் மந்த்ஸ். அதாவது தொடர்ந்து ரொம்ப மாதம் தூங்கும் அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது. சரியா? டு சேவ் வாட்டர். ஓகே, திஸ் சம்மர் ஸ்லீப் இஸ் கால் ஓகே ஆஸ்டிவேஷன். ஆஸ்டிவேஷன். ஓகே, இப்போ கேமலில் பார்த்துக்கோங்க எப்படிலாம் அடாப்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. அதோட கால் லாங்காக இருக்கா? கால் ஷார்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பாலைவனத்தில் எப்படி இருக்கும்? மண் அதிகமாக இருக்குமா? லூஸாக தானே இருக்கும் சாண்டு. இப்போ கால் ரொம்ப ஷார்ட்டாக இருந்து கால் இப்படி வச்சதுன்னா என்ன ஆகிடும்? கால் உள்ளே போய்டும், பாடியும் போய் டச் ஆகிடும், அதெல்லாம் நடக்க முடியாது. ஸோ கால் வந்து லாங்காக இருக்கணும், ஒரு ஃபீச்சர். அப்புறம் தோல் ஆல்ரெடி பார்த்தது. ஓகே, ஸ்வெட் ஆகக்கூடாது, அதிகமாக ஹேரும் இருக்கக்கூடாது. ஸோ கேமலோட தோல் ரொம்ப திக்காக இருக்கும். அப்பா அந்த இப்படி தண்ணி குடிக்கும் போது தண்ணி ஓடும். அததான் இருங்க. ஓகே, இது 2. அடுத்தது கேமலுக்கு பின்னாடி ஹம்ப் இருக்கு பாருங்க முதுகுல. அது என்ன ஆகும்னா அது வந்து ஃபேட். ஓகே, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேட். அது என்ன பண்ணும்னா இதுக்கு தண்ணி கிடைக்கிற இடத்துல தண்ணி குடிச்சிருமா அது?
ஓகே, அந்த இடத்துல தண்ணியை சேவ் பண்ணி வச்சு. அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது தண்ணியை சேவ் பண்ணாது. ஓகே, தண்ணி குடிச்சு ஃபேட்டாக தான் அதை சேவ் பண்ணி வைக்கும், தண்ணியாக சேவ் பண்ணாது. கொழுப்பு ஃபேட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? ரொம்ப நேரம் அது வந்து கடந்து போகுது டெசர்ட்டில், நடுவில் எங்கேயும் தண்ணி கிடைக்கலன்னா அந்த ஃபேட்டை வந்து வாட்டராக கன்வெர்ட் பண்ணி அது பாடியோட ஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும். புரியுதாம்மா? இப்போ நமக்குலாம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். ஒரு பாதி நாள் குடிக்காமல் இருந்தால் கூட தொண்டை வறண்டுரும். நமக்கு வேற சோர்ஸ்லாம் கிடையாது, நமக்கு கொழுப்புலாம் கிடையாது கரையத்துக்குலாம். புரியுதா? ஆனால் கேமலுக்கு வந்து அப்படி வந்து அது சோர்ந்து போகாது. அது அந்த ஹம்பில் இருக்கிற இதை வந்து ஃபேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அது வந்து பாடி ஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணும். புரியுதாம்மா? இதெல்லாம் அது டெசர்ட்டில் அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அதனால தான் சில உயிரினம் மட்டும் இந்த எந்தெந்த விலங்குலாம் அடாப்ட் பண்ணிக்கிச்சோ அது மட்டும்தான் உயிர் வாழும் டெசர்ட்டில். மற்ற அனிமல்ஸால் உயிர் வாழ முடியாது. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற கவ்வு, கோட்டு அதெல்லாம் தூக்கி போய் டெசர்ட்டில் ஊற்றினா கொஞ்ச நாள் செத்து போயிடும். சரியா? ஆமாம், கேமல் நம்ம ஊரில் வந்து இருக்கும். அது அந்த ரீஜனை பொறுத்து இதெல்லாம் இருக்குது, ராஜஸ்தான்லலாம் இருக்குது, அந்த டெசர்ட் ரீஜனில் இருக்கும். இந்தியன் படத்துல கூட அந்த கேமல் எடுத்துட்டு போறாங்க, கூட்டிட்டு வருவாங்க. அது நம்ம ஊர் வந்து டிராபிக்கல் ரீஜன் தானே, அதனால கொஞ்சம் சர்வைவ் ஆகும். அது செத்துறது கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ பாருங்க சம் மோர் அடாப்டேஷன். இப்போ வந்து கோல்டு பார்த்துட்டோம், ஹாட் பார்த்துட்டோம். இப்போ வேற கொஞ்சம் வேற இடத்துல அடாப்ட் பண்ணதெல்லாம் பார்ப்போம். சரியா? அனிமல்ஸ் தட் லிவ் ஆன் ட்ரீஸ் ஆல்ரெடி பார்த்தோமா. ஏர்போரியல் அனிமல்ஸா, ட்ரீல வாழ்றது. ஏர்ல வாழ்றது என்ன அனிமல்? அதுக்கு பேர் என்னது? ஏர்போரியல் மாதிரி அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? நம்ம மொட்டை மாடியிலலாம் வைப்போமே சொன்ன ஆண்டனாக்கு இன்னொரு பேர் என்னது? ஏரியல் அனிமல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏரியல் அனிமல். இது வந்து ஏர்போரியல் அனிமல்ஸ். ஓகே, யூஸ்வலி ஹேவ் ஷார்ப் கிளாஸ். ஷார்ப்னா என்னது? இந்த நகம் இங்கே இருக்கும் பார்த்துருக்கீங்களா காலில், அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன் ஷார்ப்பாக இருக்கணும்? மங்கிக்கெலாம் ஷார்ப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏன் ஷார்ப்பாக இருக்கணும்? அது ஷார்ப்பாக இருந்தால் தான் அது ட்ரீல வந்து ஹோல்டு பண்ணி ஏற முடியும், பிடிக்க முடியும் ஈஸியாக. அதுக்காக தான். புரியுதா? ஷார்ப் கிளாஸ் ஆர் நெயில்ஸ் டு கிளைம்ப் அப் அண்ட் டவுன் த பிரான்ச்சஸ். கரெக்டா? அதனால தான் பேர்ட்ஸும் நிறைய பேர்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இங்கே நகம் பார்த்துருக்கீங்க, ஈகிளுக்கெல்லாம் அது ஒன்று இறைய பிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் மரத்துலலாம் அது நிற்கிதுல, நிற்கும்போது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. புரியுதாம்மா? ரொம்ப நம்மளை மாதிரி காலெலாம் ஃப்ளாட்டாக இருந்தால் நம்மளால் நிற்க முடியுமா? மரத்து மேலே கிளையிலலாம் கீழே விழுந்துரும். ஏன்னா நம்மளால் பிடிக்க முடியாது ஷார்ப்பாலாம். அதனால தான். ஆமாம், தே ஹாவ் ஆல்சோ ஹாவ் அ டெய்ல் அண்ட் ஸ்ட்ராங் லிம்ஸ். ஓகேவா? டெய்ல்ஸ் எதுக்காக? அப்போ தான் மரத்தை விட்டு மரத்தை தாவறதுல தலைகீழ தொங்கிட்டு ஏதாவது பிக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். புரியுதா? ஓகே, டு ஹோல்ட் ஆன் டு பிரான்ச்சஸ். ஓகே, அடுத்தது. ஹாவ் யூ எவர் ஒண்டர்ட் வாட் ஹெல்ப்ஸ் பேர்ட் டு ஃப்ளை? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? விங்ஸு. பேர்ட்ஸ் ஹேவ் த ஃபாலோயிங் அடாப்டேஷன் தட் ஹெல்ப் தெம் டு ஃப்ளை. என்னென்னலாம் பண்ணிக்கிச்சு பாருங்கள் பேர்டு. பேர்ட் ஹேவ் ஹாலோ போன்ஸ் அண்ட் மேக் தேர் பாடிஸ் லைட். ஸோ பேர்டோட போனெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ சிக்கன்லாம் கடிச்சு சாப்பிட்றீங்களே, ஓகே, நம்ம பேர்டில் சாப்பிட்றது மோஸ்ட்லி சிக்கன் தான். மற்றது நீங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இருக்குது, காடை கௌதாரிலாம் இருக்குது. அதோட இதெல்லாம் நம்ம வாயிலே கடிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஏன் அது மாதிரி லைட்டாக இருக்குது? அப்போ தான் அதோட பாடி வெயிட் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? அதனால தான். சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இதுவே நம்ம மட்டன் சாப்பிடும் போதெல்லாம் பார்த்தோன்னா ஆட்டுக்கால்லாம் கடிக்கவே முடியாது. கரெக்டாக? அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னப்பா? அதுவும் பேர்டா, அதுவும் சாப்பிடுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு விஷயம். அது போனை வந்து ரொம்ப லைட்டாக வச்சுக்குது. அடுத்தது, தே ஆல்சோ ஹாவ் அ ஸ்பெஷல் பாடி ஷேப் தட் ஹெல்ப்ஸ் தெம் டு கட் த்ரூ ஏர். அதாவது பாடி ஷேப் பார்த்தோன்னா, ஓகேவா, அந்த ஏரை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் விங்ஸு தான். சரியா? விங்ஸு மேலே இப்படி பறக்கும்போது பார்த்தோன்னா தலை இப்படி இருக்கும். ட்ரெயின்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி. இப்போ இப்படி இருந்ததுன்னா, பான் இருந்ததுன்னா காற்று தள்ளிடும் நம்மளை. அதனால தான் நம்மளாலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கு பார்த்தோன்னா முன்னாடி வந்து கூர்மையாக இருக்கும் பறக்கும்போது. ஸோ காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி போகும். அது புரியுதாம்மா? இப்போ கத்திலாம் ஒரு இதை போக் பண்ணணும்னா இப்படி போயிடும். கரெக்டாக? முனையில் ஷார்ப்பாக இருந்தால் தான் போக் பண்ணிட்டு போக முடியும். அதே மாதிரி தான் முனையில் வந்து இந்த மாதிரி. அதனால தான் ட்ரெயின் வந்து முனையில் நல்லா ஹை ஸ்பீட் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மூக்கு மாதிரி இருக்கும். அப்போ தான் அதனால் காற்றை கிழிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போக முடியும். புரியுதா? ஓகே, ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்துருக்கேடா, முன்னாடி இப்படி வரும் ஷேப்பு. பார்த்துருக்கே இல்லையா? தெரியலையே, நான் பார்க்கல. பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லணும்.
புல்லட் ட்ரெயின்ஸு. புல்லட் ட்ரெயின். ஓகே, புல்லட் ட்ரெயின் எனக்கு தெரியும், ஆனா பார்த்தது. அது முன்னில வந்து இது பாரு மூக்கு மாதிரி இருக்கும், புரியுதா? அது ஏன்னா அப்பதான் வந்து காத்தோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அது மேலே படுறது கம்மியாக இருக்கும். இப்படி பட்டு இப்படி காற்று போயிடும். ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ரொம்ப அது வந்து காற்று ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்டாக போகிறதுனால ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியும், புரியுதா? பறவை பறக்கும் போதும் மூக்கு தான் முன்னாடி இருக்கும், புரியுதா? ஓகே, நீ கூட போயிருக்கிறீங்க. ஆமாம், ஜப்பானில் போயிருக்கேன். ஓகே, they have also have a special body shape that helps them to cut through air. They have wings. இப்போ 3 விஷயம் இருக்குது. ஒன்று எலும்பு. எலும்பு வந்து ரொம்ப லைட்டாக ஹாலோவாக இருக்குது. ஹாலோனா ஓட்டையாக இருக்கிறது ஒன்று. அப்புறம் வந்து அதோட பாடி ஷேப் வந்து ஏரை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது, கட் த்ரூ ஏர். அதுக்கப்புறம் விங்ஸ் இருக்குது. இது 3 இருக்கிறதுனால தான் அதால் ஈஸியாக பறக்க முடியுது. சரியாம்மா? ஓகே. இன் சம் ஏரியாஸ் விண்டர்ஸ் ஆர் வெரி கோல்ட் and food becomes scarce. அண்டர்லைன் பண்ணுங்க, ஸ்கேர்ஸ்னா நாட் எனஃப். ஸ்கேர்சிட்டின்னு சொல்கிறோம்ல, வறட்சி. ஸ்கேர்ஸ்னா வந்து நாட் எனஃப். சம் பேர்ட்ஸ் சச் ஆஸ் ஓகே சிபேரியன் கிரேன்ஸ், சைபேரியன் கிரேன்னா, சைபேரியன்றது வந்து கண்ட்ரி. கிரேன்னா உங்களுக்கே தெரியும், கொக்கு. இந்த கால் நீட்டாக இருக்கும்ல கிரேனு, கொக்கு அதுதான். ஃப்ளை இன் குரூப்ஸ் டுவர்ட்ஸ் வார்மர் பிளேசஸ் டு லுக் ஃபார் ஃபுட் அண்ட் வார்ம்த். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப வந்து ஹாட்டாவோ ரொம்ப இதாக வந்து அங்கே ஃபுட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கே வந்து அது லாங் ஜேர்னி ட்ராவல் பண்ணும். எதுக்காக? ஃபுட்டுக்காக. ஓகே, சச் அ மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இஸ் கால்ட் மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா இடம் பெயர்த்தல். ஓகே, மைக்ரேஷன். ஓகே, இப்போ நம்ம ஊரில் வந்து நீங்கள் நியூஸில் சம்டைம்ஸ் கேட்டிருக்கீங்களா, ஆஸ்திரேலியாவிலேருந்து பறவை வந்திருக்கு, நியூசிலாண்ட்லேருந்து நம்ம இதுக்கு வந்து சரணாலயத்தை வந்து பறவை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மைக்ரேட் ஆகும் அந்த பீரியடில். அங்கே வந்து அந்த டைமில் வந்து மேபி ஃபுட்டு கிடைக்காம போகும், மேபி ஃப்ரீஸாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து அது வந்து அந்த டைமில் வந்து இங்கே வந்து ஃபுட்டை வந்து இங்கே வந்து சாப்பிடும். புரியுதாம்மா? ஓகே. These birds come back to their original places once it starts getting warmer. அந்த வின்டர் பீரியட் முடியும் போது திரும்ப அதோட இடத்துக்கே போயிடும். இப்போ ஆஸ்திரேலியானா ஆஸ்திரேலியாக்கே போயிடும். புரியுதாம்மா? ஓகே. சிமிலர்லி இதெல்லாம் அடாப்டேஷன். உயிர் வாழ்றதுக்கு வேற என்ன பண்ணுறது, பறந்து தானே ஆகணும். அதெல்லாம் பல 1000 கிலோமீட்டர் பறந்து வருமா கடல் மேலே, ஃபுட்டு கிட்டு எதுவும் இல்லாமல் பறந்து வரும் அங்கேருந்து. அப்போனா யோசிங்க எவ்வளோ வருஷம் அது வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு அடாப்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோ ஈஸி கிடையாது பறக்கிறதுக்கு. நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுக்கே உட்காந்து போகிறதுக்கே ஐயோ உடம்புலாம் வலிக்குதுன்றோம். அது விங்ஸை ஆட்டிட்டு பறந்து வரும் அங்கேருந்து. ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி. சரியா? இப்போ உயிர் வாழ்கிறதுக்கு அது பாருங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுதுன்னு. ஓகே, உசுறு முக்கியம், அதுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு முக்கியம். கரெக்டு. ஓகே, அதுக்கு உயிர் வாழ முடியும்னு சொல்றான். சிமிலர்லி வென் ஃபுட் இஸ் ஸ்கார்ஸ் இன் வின்டர் மந்த்ஸ். ஓகே, அதாவது நமக்கு வந்து ரொம்ப வின்டரில் ரொம்ப கோல்டாக என்ன ஆகும், தண்ணிலாம் ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, வின்டர் டைமில் பார்த்தோன்னா மரத்துலேருந்து இலைலாம் கொட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த டைமில் வந்து ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது அதிகமாக பிளான்ட்ஸு. ஸோ அந்த டைமில் ஆப்வியஸாக பேர்ட்ஸுக்கெலாம் வந்து ஃபுட்டு கிடைக்காது. அதனால அது வார்மாக இருக்கிற இடத்துக்கு போய் வந்து ஃபுட்டு தேடி போகும். புரியுதாம்மா? ஓகே. சம் அனிமல்ஸ் பிகம் இன்ஆக்டிவ் அண்ட் கோ இன்டு லாங் வின்டர் ஸ்லீப். இந்த மாதிரி டைமில் இப்போ பறவை பறந்து போயிடுது. இப்போ லேண்டில் இருக்க அனிமல் என்ன பண்ணும், அது எவ்வளோ தூரம் நடந்து போக முடியும், கடல் வழியெல்லாம் நடந்து போக முடியுமா அதால்? அது என்ன எப்படி அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா, வின்டரா சரி ஓகே நமக்கு இனிமேட்டு சாப்பாடு கிடைக்காது, சரி ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் 4 மாதம் தூங்கும். போலார் பேர்லாம் இருக்குல்லம்மா, அதெல்லாம் ரொம்ப மாதம் தூங்கும். எந்த ஃபுட்டும் இல்லாமல் அப்படியே அது பாட்டுக்கு தூங்கும். அப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிச்சு அந்த வின்டர் போகிற வரையும். வின்டர் போனதுக்கப்புறம் திரும்ப வேட்டையாட ஆரம்பிச்சிடும். புரியுதாம்மா? இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. அது பாடி வந்து அந்த அவ்வளோ மாதம் தாங்கணும் ஃபுட் இல்லாமல். எதுப்பா அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மீனே கிடைக்காது. ஓகேவா? அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். சரியா? திஸ் வின்டர் ஸ்லீப் இஸ் கால்ட் ஹைபர்னேஷன். ஹைபர்னேஷன்னா ஸ்லீப்பிங் ஃபார் லாங்கர் பீரியட்.
ஓகே, ரொம்ப நாள் ரொம்ப மாதம் தூங்குறதுக்கு பேர் ஹைபர்னேஷன். ஓகே, அது வந்து வெயிட் பண்ணும் climate மாறுறதுக்கு. புரியுதாம்மா? வார்ம் ஆகி அதுக்கு இறை கிடைக்கிற வரையும் அது வெயிட் பண்ணும். அது வரையும் என்ன பண்ணும், இறையை தேடியும் போனாலும் கிடைக்காது. சரி எதுக்கு அலைவானேன்னு சொல்லிட்டு தூங்கிரும், அவ்வளோதான். சரியா? பேர்ஸ் இதோ இருக்கு பாருங்க, பேர் சொன்னலடா, பேர். ஓகே, ஸ்னேக்ஸ், ஃப்ராக்ஸ் அண்ட் டாட்ஸ் ஹைபர்னேட். ஆனால் எல்லா ஃப்ராகும் கிடையாது. அந்த ரீஜியனை பொறுத்து, அந்த ரீஜியனில் வந்து இப்போ வின்டர் அதிகமாக இருக்கும்போது கிடைக்கலன்னா அப்போ தான் அந்த ஃப்ராக்ஸ் தான். ஃப்ராக்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குமா. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ராக்லாம் இந்த மாதிரி ஹைபர்னேட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து எப்பயும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வாழ்கிற உயிரினம். ஓகேவா? மீன்ஸ் அந்த டைப்பு. ஓகே, இது மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தால டெசர்ட்டில் இருக்கிறது, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது வந்து லாங்கர் பீரியடுக்கு வந்து ஹைபர்னேட் பண்ணும். ஓகேவா? ஓகே, நல்ல எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஓகே, மைக்ரேஷன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. அது மோஸ்ட்லி பேர்ட்ஸ் தான் போகும். சரியா? அனிமல்ஸால் பண்ண முடியாது. மீன்ஸ் சாரி, லேண்டில் வர அனிமல்ஸால் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணுன்னா தூங்கிடும், அவ்வளோதான். அதுக்கு பேர் ஹைபர்னேஷன். ஓகே, மெனி அனிமல்ஸ் have adaptations that protect them from their enemies. அடாப்டேஷனில் ஓகே, நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டால் மட்டும் நீங்கள் சர்வைவ் ஆகிடுவீங்களா? வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது, எனிமீஸ்ட இருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கணும். புரியுதா? எனிமீஸ்ட இருந்து காப்பாற்றிக்க முடியாமல் போனாலும் அந்த இது காலி ஆகிடும். கரெக்டா? ஸோ த பாடி கலர் ஆஃப் சம் அனிமல்ஸ் சச் ஆஸ் செம்லியன். செம்லியன் பார்த்துருக்கீங்களா? பச்சோந்தி. அது எது மேலே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது பாடி கலரை மாற்றும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன கலர்? பார்த்தது இல்லையா? சரி ஓகே, விட்டுருங்க, பார்த்துடலாம். அது தெரியும், பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். நேர்ல பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். செம்லியன் வீடியோஸ். ஓகே, காமிக்கிறேம்மா, பாருங்க. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். மீன்ஸ் ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு சில சரி, காமிச்சேன்னா அதை பாரு. சரி, இங்கே பாருங்க, அதை வருதா? வருது. என்ன நம்மளை பார்க்க? ஓகே, இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே எப்படி மாற்றிடுச்சு பாருங்க. இப்போ ஆரஞ்சா இருக்கா? இப்போ பாருங்க, அப்படியே பிங்க் ஆயிடுச்சா? ஓகே, அது அந்த 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 பக்கத்தில் இருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி அது எந்த கலருக்கு வேணாலும் அது பாடியை மாற்றிக்கும். இதோ பாருங்க, பச்சையாயிடுச்சு பாருங்க. இது எதுக்காகனா அது சர்வைவ் ஆகிறதுக்காகவும் பண்ணும். சரியா? அப்போ தான் வந்து அந்த சரௌண்டிங் கலரோட தன்னை மேட்ச் பண்ணிட்டா என்ன ஆகும், மேட்ச் பண்ணிட்டா அந்த எனிமி வந்து இது வந்து கடிக்க வரும்போதோ இல்லை பார்க்க வரும்போது தெரியாதுல்ல இது இருக்கிறதே. இப்போ நம்ம மிலிட்ரி ட்ரெஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலரில் இருக்கும். அந்த காட்டிலலாம் வந்து அவங்க போனாங்கன்னா இலையோட இலையா மரமோட மரமாக இருந்தாங்கன்னா தெரியாது. அதுக்காக தான் அதை வந்து பச்சை கலரில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான். ஸோ சில அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து தன் உடம்பை வந்து கலரை மாற்றிக்கிற ஒரு தன்மையை வச்சுக்கிட்டு தன் உயிரை காப்பாற்றிக்கும். சரியாம்மா? ஓகே, அடுத்தது பாருங்கள், சச் ஆஸ் டைகர்ஸ். செம்லியன் மட்டும்தான் அது வந்து உடம்பை இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். பட் டைகரால் அப்படி மாற்ற முடியாது. ஓகே, ஆனால் தன்னை சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது பர்மனெண்ட்டாகவே அது உடம்பு கலர் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. இப்போ ஜீப்ரா பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கா? பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கா? ஸோ அது வந்து அந்த ரீஜனில் இருக்கும்போது வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து டக்குன்னு பார்த்தா தெரியாது. அதை அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தன்னோட உடம்பு கலர்லாம் சிலது வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். புரியுதாம்மா? அப்புறம் வந்து ஆர்டிக் ஃபாக்ஸு. ஓகேவா? அது ஆர்டிக் ரீஜனில் வாழ்கிற ஃபாக்ஸாக இருக்கும். சரியா? இருங்க பார்த்துருவோம், இல்லாட்டி ஏன் அவ்வளோ டவுட்டு. ஓகே, இதோ இருக்கு பாருங்க. அப்பா எப்படி பொமேரியன் நாய் மாதிரியே இருக்கு பாருங்க. இது நரி தான், ஆனால் பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு பாருங்க. இது வந்து அந்த பனியில் படுத்து இருந்ததுன்னா இது இருக்கிறதே தெரியாது. கரெக்டா? அதனால தான் இது எப்படி அடாப்ட் பண்ணிடுச்சு பாருங்க. இப்போ நார்மல் ஃபாக்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த கலர்லயா இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும். இதோ பாருங்க, அந்த ஆர்டிக்ல வாழ்ற ஃபாக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒயிட்டா மாத்திக்கிச்சு. புரிஞ்சிடுச்சாமா? ஓகே, அப்படி வந்து அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. சாதுமா? ஓகே ஓகே. அப்புறம் போலார் பேர் உங்களுக்கே தெரியும், ஒயிட்டாக தான் இருக்கும். சரியா?
அடுத்தது வந்து கேன் ஈஸிலி பிளெண்ட்னா வந்து அதோட அதோட பிளெண்டா சில சில இதுல ஆக்டோபஸ் அது கலர் மாத்திக்கும்ல. அது கிடையாது, அது கிடையாது, தண்ணியில் இருக்கிறது. சரியா? ஆமாம், அதுவும் வந்து பண்ணிக்கும். கரெக்ட் தான். சரியா? ஓகே. பிளெண்ட் ஆகிறதுனா அந்த சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரியே அப்படியே அது கூடவே மெர்ஜ் ஆயிடுறது தெரியாமல். புரியுதாமா? அந்த கலரோடவே பிளெண்ட் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்களா, பிளெண்ட் இன் வித் தேர் சரௌண்டிங்ஸ். திஸ் கன்ஃபியூசஸ் தேர் எனிமீஸ் அண்ட் சம்டைம் ஈவன் ஹெல்ப் தீஸ் அனிமல்ஸ் டு ஹைட் வைல் ஹண்டிங் தேர் ப்ரே. ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது. ஒன்று எதுக்காக? தன்னை எனிமிஸ்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக மறைஞ்சிக்கும். அப்பா போயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னது, இது வந்து வேட்டையாடும்ல ஃபாக்ஸு, அது வேட்டையாடும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட் வருது, இது வந்து அந்த பனியோட பனியாக அப்படியே உட்காந்துருக்கு. அப்போ கோட்டுக்கு தெரியாதுல இது இருக்கிறதே. ஒரே விஷயம் ரெண்டு விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகுது பாருங்க. ஒன்று எனிமிக்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறது, இன்னொன்று வந்து தன் இறைய வேட்டையாடுறதுக்கு. ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். புரியுதாமா? ஓகே, ரெண்டு விஷயம். ஓகே, அடுத்து த செமிலியன் எ லிசார்ட் லைக் அனிமல். நான் இப்போ காமிச்சேனே அதே தான். அது வந்து பள்ளி மாதிரி இருக்கும். கேன் சேஞ்சஸ் இட்ஸ் பாடி கலர் அக்கார்டிங் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். திஸ் அடாப்டேஷன் இஸ் நோன் ஆஸ் கேமோஃப்ளேஜிங். சரியா? கேமோஃப்ளேஜிங். இந்த கேமோஃப்ளேஜிங்னே இன்னொரு அனிமல் கூட இருக்குது. சரியா? இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கேமோஃப்ளேஜிங் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி செமிலியன் மாதிரி இன்னும் 2-3 இது இருக்குது. சரியா? அனிமல்ஸு அது வந்து தன்னோட இதை வந்து இதை மாற்றிக்கும். அதாவது மாற்றிக்கும், இல்லை வந்து அந்த சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரியே அது தன்னோட பாடியோட கலர் ஃபுல்லாகவே இருக்கும். பார்த்தா தெரியவே தெரியாது. ஓகே, அடுத்தது டிஸ்பைட் அ லாட் ஆஃப் அடாப்டேஷன்ஸ். இந்த அடாப்டேஷன்ஸ்லாம் இருந்தாலும், இவ்வளோ விஷயம் பண்ணாலும், மெனி அனிமல்ஸ் ஆர் இன் டேஞ்சர் பிகாஸ் ஃபாரஸ்ட் ஆர் பீயிங் கிளியர்ட் பை அஸ். அது வந்து எதுக்காக? இயற்கையாக நடக்கிறது இல்லை. நம்ம ஃபாரஸ்ட் அழிச்சிக்கிட்டே இருக்கோமா, கட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா ஃபாரஸ்டெல்லாம். ஏன் கட் பண்ணுறோம்? வீடு, மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, வீடு கட்டுறதுக்கு. இப்போ பள்ளிக்கரணையெல்லாம் வந்து 25-30 இயர்ஸ் பேக்லாம் என்னது, விவசாய நிலம், நிறைய மரம் நெல் அதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணாங்க. இப்போ விவசாயம் எங்கேயாவது பண்ணுறாங்களா பள்ளிக்கரணையில்? ஏன்? மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு சிட்டியில். ஸோ வீடு கட்டி நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டையும் அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஃபாரஸ்ட்டை நம்ம வீடு கட்டுறதுக்காக அழிக்கும் போது அங்கே இருக்கிற அனிமல்ஸ்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வரும். அதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. டியூ டு த லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், ஹோம்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் பிகம் ஸ்கேர்ஸ். ஆல்ரெடி சொன்னது, நாட் எனஃப். ஃபாரஸ்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் கீப்பிங் எ பிளேஸ் கூல் அண்ட் பிரிங்கிங் அபவுட் ரெயின். கரெக்டாக? ஃபாரஸ்ட் வந்து நிறைய இருந்ததுன்னா அந்த இடம் கூலாக இருக்கும். மேகம் இப்படி நகர்ந்து வரும்போது கூலாக இருந்ததுன்னா வாட்டர் வேப்பர் என்ன ஆகும்? வாட்டராக மாதிரி அங்கே மழையாக பெஞ்சிரும். ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டையும் வெட்டுறதுனால மழையும் அதிகமாக பெய்ய மாட்டுது. ஓகே, ஆல் தீஸ் கெட் அஃபெக்டட் வென் ஃபாரஸ்ட் ஆர் கிளியர். ஸோ எல்லாமே பிரச்சனை வருது நமக்கு. thus many animals are in danger and are reducing in number. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டது. ஈவன் டைகர் கூட, நம்ம ஊரில் பெங்கால் டைகர், நார்மல் டைகர்லாம் இருக்குல்ல, இப்போ ஃபாரஸ்ட்லாம் நிறைய நம்ம வெட்டினதுனால அதோட நம்பர்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆமாம், சிட்டுக்குருவி. அந்த பூச்சிலாம் சாப்பிட்டாதான் பிளான்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஓகே, அதனால நம்ம உயிர். ஓகே, செம்லியன் பாருங்கம்மா, ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோங்க. அந்த பச்சோந்தி இது. சரியா? அதில் பாருங்கள், க்ரீன் கலரில் லீவ்ஸில் இருக்கும்போது க்ரீனு, அப்புறம் காஞ்சி போனதுக்கப்புறம் வந்து அது கலருக்கு மாறுது பாருங்கள். அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே, கோ க்ரீன். சம் அனிமல்ஸ் சச் ஆஸ் த ஜெயண்ட் பாண்டா அண்ட் த டைகர் ஆர் இன் டேஞ்சர் ஆஃப் டிஸ்அப்பியரிங். டிஸ்அப்பியரிங்னா மறைஞ்சு போகிறது, அழிஞ்சு போகிறது. ஆஸ் தேர் நம்பர்ஸ் ஹேவ் ஆல்ரெடி டிக்ரீஸ்டு. ஓகே, ஜெயண்ட் பாண்டானா பாண்டா இது கரடியே பெருசாக இருக்கும். நீங்கள் பொம்மை மாதிரிலாம் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுதான் ஜெயண்ட் பாண்டா. போலார் பேர் கூட. ஆமாம், கோலா பேரம். மெனி அனிமல்ஸ் ஹேவ் ஆல்ரெடி டிஸப்பியர்ட் ஃப்ரம் எர்த். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நிறைய அனிமல்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. லைக் டைனோசர், அதுக்கப்புறம் நிறைய உயிரினம் முன்னாடி இருந்தது. ஈவன் அன்னப்பறவைலாம் சொல்லுவாங்களா, ஸ்வான் கூட இப்போ கிடையாது. சரியா? இட் இஸ் ஆர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தீஸ் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து காடெல்லாம் ரொம்ப அழிக்கக்கூடாது. சரியாம்மா? ஓகே, அவ்வளோதாம்மா. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இந்த இதை பார்த்துடலாமா? ஃபாஸ்ட்டாக சம்மரி, அதுக்கப்புறம் அந்த கீவேர்ட்ஸ், அப்புறம் சம்மரி பார்த்துடலாம்.
ஓகே, வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். ஒன் ஆஃப் த மேஜர் த்ரெட்னா என்னது அண்டர்லைன் பண்ணுங்க. த்ரெட்னா வந்து பயமுறுத்துறது. ஓகே ஓகே. டு அனிமல்ஸ் இஸ் த டிஸ்ட்ரக்ஷன்னா அழிக்கிறது ஆஃப் த பிளேசஸ் வேர் தே லிவ். அதாவது அதை நம்ம எப்படி பயமுறுத்துகிறோம்னா அதோட வாழ்கிற எங்கே மோஸ்ட்லி காட்டில் தான் வாழும், அந்த காடெல்லாம் அழிக்கிறோம். ஒன் ஆஃப் த வேஸ் டு ப்ரிவென்ட் திஸ் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அழிக்காமல் இருந்தாலே அது வந்து நிறைய உயிர் வாழும், தன்னை இனப்பெருக்கம் பண்ணிக்கும். ஹாவ் யூ எவர் பீன் டு வைல்ட் லைஃப் சாங்சுவரி ஆர் அ ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்? எப்போயாவது போயிருக்கீங்களா சரணாலயம் இல்லை இது வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டில்? இப்போ நம்ம கொடைக்கானல்லே பார்த்தோன்னா வந்து தனியாக ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. போயிருக்கோமாப்பா? நம்ம போகலான்னு லாஸ்ட் டைம் பிளான் பண்ணோம், போக முடியல. அன்றைக்கி இது பண்ணல, யாரையும் உள்ளே விடல. ஓகேம்மா, அங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னால் யாரும் போகக்கூடாது, மரங்களும் எதையும் வெட்டக்கூடாது. எதுக்காகனா அங்கே இருக்கிற அனிமல்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. புரியுதாம்மா? வாட் கேன் யூ டூ டு ப்ரிவெண்ட் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளேசஸ் வென் அனிமல்ஸ் லைவ்? அஃப்கோர்ஸ் ஃபாரஸ்ட் வெட்டக்கூடாது, அங்கே யாரும் போகக்கூடாது, அதோட லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அனிமல்ஸை வேட்டையாடக்கூடாது. சரியாம்மா? அது லைஃபாக அதுக்கிட்ட விட்டுறணும். சரியா? நம்ம மட்டும் அது மாதிரி அதுவும் வாழணும். கீவேர்ட்ஸ்: ஆர்போரியல் அனிமல்ஸ். ஆர்போரியல் அனிமல்ஸ்னா ட்ரீல வாழ்ற அனிமல்ஸ், அவ்வளோதான். ஆர்போரியல்ஸ் அனிமல்ஸ்னா அனிமல்ஸ் தட் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் ஆன் ட்ரீஸ். மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் தான் சொல்லணும், எப்பவுமே ட்ரீல தான் வாழும்னு சொல்லக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ரீல வாழும். என்னப்பா? ட்ரீஸ் தான் வந்து இதாம்மா. ஏரியல் அனிமல் தட் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் த ஏர். ஓகே. அடுத்தது வந்து பேடல், த flattened limb of an aquatic animal that is specifically used for swimming. பேடல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த இது இருக்குல்ல பென்குயினுக்கு இருக்குமே, படன்னு அடிக்குதுல, அதுதான். சரியா? கீவேர்டு வந்து லிம்புடா, flattened limb, ஸ்விம்மிங் ரெண்டுமே. சரியா? ஸ்விம்மிங். ஸ்கேவெஞ்சர்ஸ், அனிமல்ஸ் தட் ஃபீட் ஆன் த ஃப்ளஷ் ஆஃப் டெட் அனிமல்ஸ் தான் கீவேர்ட். பேரசைட்ஸ், animals that live on or inside a living body or host. inside a living body அதான் வந்து இது, அதெல்லாம் ஹோஸ்ட்னு சொல்லலாம், இன்னொரு உடம்ப நம்பி இருக்கும். adaptation, the process by which living beings developed special features in order to adjust தான் special features also adjust to need of their environment. hibernation, sleep, the long inactiveனா ஆக்டிவாக இருக்கிறது இல்லை, ஆக்டிவ்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறது, inactiveனா எதுவுமே அப்படியே இல்லாமல் கம்முன்னு கிடக்கு. வின்டர் ஸ்லீப் ஆஃப் சம் அனிமல்ஸ். வின்டர் ஸ்லீப்பா, நார்மலாக தூங்குறது இல்லை, ஹைபர்னேஷன் வந்து வின்டரில் தூங்குறது, வின்டர் ஸ்லீப். ஆஸ்டிவேஷன், த லாங் inactive சம்மர் ஸ்லீப் ஆஃப் சம் அனிமல்ஸ். இங்கே பாருங்க, ரெண்டு ஸ்லீப் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வின்டர் டைமில் தூங்குறது வந்து இற கிடைக்காம தூங்குறது வந்து ஹைபர்னேஷன். அதே மாதிரி சம்மர் டைம்ல இறக்கடிக்காம தூங்குறது வந்து ஆஸ்டிவேஷன். அப்புறம் மைக்ரேஷன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது, இல்ல பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ் போறது, அது வந்து பேர்டு தான் போகும். மாஸ் மூவ்மெண்ட், மாஸ்னா என்னது, மெனி, ரொம்ப கும்பலா. ஓகேவாமா? மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ரம் அ கோல்டர் டு அ வார்மர் பிளேஸ். ஓகே. thousands ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அடுத்தது வந்து camouflaging. ஓகே, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். the ability of an animal to hide or disguise its presence. அது இருக்கிற இடத்த வந்து மறைச்சிக்கும். ஹைடு மறைச்சிக்கிறதுல கலரை மாற்றி. சக்கே மைக்ரேஷனா? மைக்ரேஷன் வந்து மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் மட்டும் தான் பண்ணாது. சரியாம்மா? ஓகே. அடுத்து சம்மரி. Animals can either vertebrates or invertebrates depending on the presence or absence of backbone. இது உங்களுக்கே தெரியும். An earthworm is an invertebrate with its body divided into many parts called segments. நான் சொன்னல இப்படி கோடா செக்மெண்டா இருக்கும். Insects are animals with 6 legs. Their body is divided into 3 main parts: head, thorax, abdomen. Fish live in water and have bodies covered with scales. ஸ்கேல் கிடையாது, ஸ்கேல்ஸ், எஸ்ஸோட சேர்த்து சொல்லணும். Birds are animals with 2 legs and bodies covered with feathers. Most birds have a light body and can fly with the help of wings.
amphibians can live on land as well as in water. கரெக்டா? ஓகே. reptiles have a scaly skin. கரெக்டா? ஆனால் ஹார்டாக இருக்கும். ஓகே. mammals are group of animals that have hair on their bodies. They reproduce by giving birth to babies, not laying eggs. Okay, giving birth to babies. Animals are also found in all regions of the earth, such as plains, deserts, mountains, polar region and forest. Animals eat different types of food. We can group them herbivores, carnivores, omnivores, scavengers and parasites according to their food habits. Animals need to adapt to the temperature, amount of rainfall as well as the food and shelter that an area provides. அந்த ஏரியாவில் எது கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு வாழும். Animals that cannot adapt to the region keep reducing in numbers slowly and eventually die out. அது அடாப்ட் பண்ண முடியலன்னா எவென்ச்சுவலாக செத்து போயிடும். இப்போ இந்த fill in the blanks இது மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? டக்கு டக்குன்னு சொல்கிறீங்களா ஆன்சரு? ஓகே. விங்ஸ் ஈஸி. இது விங்ஸ். விங்ஸுக்கு என்ன வரும் சாதனா சொல்லுங்க. என்ன? ஏரியல் அனிமல்ஸ். வெரி குட். ஷார்ப் இன்சைசர்ஸ். ஷார்ப் முன்னாடி எந்த அனிமலுக்கு ஷார்ப் இன்சைசர் இருக்கும்? சொல்லுடா டக்குனு. முன்னாடி இருக்கிற பல்லு இல்லடா, சாரி. இன்சைசர்னா உள்ள இந்த இருக்கிறது அப்புறம் இங்கே கடி சாப்பிடும்னா அது ஹெர்பிவோர். சாரி. ஓகே. ஷார்ப்பர் கேனைன்ஸ். ஓகேவா? கேனைன்ஸ் தான் வந்து முன்னாடி இருக்க பல்லு. அது எது? கார்னிவோர்ஸ். ஏன்னா ஃப்ளஷ் ஆஃப் மீட்டை வந்து பிக்கிறதுக்கு. திக் ஃபர். போலார் பேர். ஸ்ட்ராங்கர் லிம்ஸ். ஆர்போரியல் அனிமல். ஓகேவா? வெரி லிட்டில் ஹேர். என்னப்பா சொன்னப்பா? மேட்ச். வெரி லிட்டில் ஹேர். வெரி லிட்டில் ஹேர், கம்மியான ஹேர். ஓகே. ஓகே இருங்க, அடுத்து பார்ப்போம். திக் ஃபர் பார்த்துட்டோமா? திக் ஃபர் வந்து போலார் பேர். ஓகே. ஸ்ட்ராங்கர் லிம்பு. லிம்புனா வந்து இது. ஓகே. இந்த மரத்தில் வாழ்றது அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். லிம்புனா என்னது? இந்த மூட்டுலாம் சொல்லுவோம்ல, காலு கையிலெல்லாம் மடக்கிறது இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதால் பிடிக்க முடியும் எதையும் மரத்தில். கரெக்டா? லிம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? அடுத்தது வெரி லிட்டில் ஹேர். ரொம்ப ஹேர் கம்மியாக இருக்கிறது எந்த அனிமல்ஸ்க்கு? டெசர்ட் அனிமல்ஸ்க்கு. அவ்வளோதான். அடுத்தது பேர்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏரியல் அனிமல்ஸ். ஓகே. விச் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃபீட் ஆன் டெட் அனிமல்ஸ்? ஹாக்ஸ் அண்ட் வல்ச்சர், ஹைனாஸ். ஏன்னா அது ஸ்கேவெஞ்சர்ஸ். போத் ஏ அண்ட் பி. ஓகே. விச் ஆஃப் தீஸ் ஹெல்ப்ஸ் அனிமல்ஸ் டு சர்வைவ் இன் டெசர்ட்ஸ்? அனிமல்ஸ் ஹேவ் வெரி லிட்டில் ஹேர் ஆன் த பாடி. கரெக்டு. அனிமல்ஸ் ஷோ ஆஸ்டிவேஷன். சம்மரில் வந்து ரொம்ப நேரம் தூங்கும். அப்புறம் அனிமல்ஸ் ஹேவ் ஃபீச்சர்ஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த பாடிஸ். உடம்புல இருந்து தண்ணி வெளில அதிகமாக போகாது. ஆல் ஆஃப் த அபவ். விச் ஆஃப் தீஸ் ஹெல்ப்ஸ் அனிமல்ஸ் டு லிவ் மோஸ்ட்லி ஆன் ட்ரீஸ்? அதாவது அனிமல்ஸ் ட்ரீஸில் வாழ்கிற அனிமலுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? ட்ரீஸில் வாழ்கிற அனிமல் எது? ஆர்போரியல். கரெக்டு. ஷார்ப் கிளாஸ் அண்ட் நெயில்ஸ். சரியா? கால், அந்த பாதம், அதுக்கப்புறம் நெயில். ஏன்னா பிடிச்சி நிற்கிறதுக்கு. They have a tail to hold on to the branches. Correct. They have strong limbs. Okay. All of these. Which of these animals camouflage? Zebra. கரெக்டா? அது உடம்புல இருக்கிற வரி வரியா வந்து தன்னை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாத்திக்கிச்சு. செம்லியன் ஆல்ரெடி பார்த்தோம். கலரை மாற்றி இது பண்ணும். அப்புறம் ஆர்டிக் ஃபாக்ஸ் அண்ட் போலார் பேர். வெள்ளையா இருக்கும் பனியில. ஓகே. ஆல் ஆஃப் தீஸ். அடுத்தது fill in the blanks with the correct word. Animals without a backbone are called invertebrates. கரெக்டா? இவனுக்கு அண்டர்லைன் பண்றானா அடிச்சு வச்சிருக்கான். கீழே பண்ணணும்டா அண்டர்லைன். ஓகே. insects have எத்தனை legs இருக்கும் இன்செக்ட்ஸ்க்கு? 6 legs. And their body is divided into 3 parts. எது? head. அப்புறம் எது? ஹெட்டுக்கு அப்புறம் என்னது? இங்கே தானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்?
ஹெட்டு கீழே இருக்கிறது வந்து என்னது? Leg. 3 தான் பிரியுமா? லெக்கு கிடையாது. என்னது? thorax அண்ட் abdomen. abdomen, thorax and abdomen. சரியா? ஓகே. அடுத்தது the body of a fish is covered with scales. அது தெரியும் உங்களுக்கு. gills எதுக்கு? breathe பண்றதுக்கு. மூச்சு. ஓகே. அப்புறம் fins எதுக்கு? swim பண்றதுக்கு. சரியா? ஓகே. dash have a scaly skin. ஸ்கேலி, அந்த ஸ்கின் ஃபுல்லா ஸ்கேலியா இருக்கும். இது ரெப்டைலுக்கு. ஓகேவா? அடுத்தது டேஷ் அனிமல்ஸ் ஆர் கால் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். டெரஸ்ட்ரியல்னா என்னது? இன்னொரு மீனிங் லேண்ட். அவ்வளவுதான். வாட்டர்ல இருக்கிறது என்ன சொல்லணும்? வாட்டர்ல இருக்கிறது லேண்ட்ல. வெரி குட். அக்வாட்டிக். அக்வாட்டிக். அக்வாமேன் படம் பாத்தீங்களா? அதுதான் அக்வாட்டிக். ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆல் அனிமல்ஸ் கேன் லிவ் ஆன் லேண்ட்ஸ் as well as in water. ஃபால்ஸ். All animals கிடையாது. false. Most aquatic animals breathe with the help of gills. ட்ரூ. True. True. The chameleon can change its body color according to its surrounding. ட்ரூ. True. Very good. A bird has wings that help them to fly. ட்ரூ. Of course, true. True. Animals that live mostly on trees are called aerial animals. False. ஏன்? அப்ப என்ன வரும் கரெக்ட் ஆன்சர்? ட்ரீஸ்ல வாழ்றது பேர் என்னது? ஆர்போரியல். ஆர்போரியல். ஏரியல்னா பறக்கிறது, பேர்ட்ஸ். சரியா? ஓகே. வாட் ஆர் த மெயின் பாடி பார்ட்ஸ் ஆஃப் an insect? ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது 3 இதான் இப்பதான் பார்த்தோம். ஹெட், thorax, abdomen. ஓகே. வாட் ஆர் ரெப்டைல்ஸ்? ரெப்டைல்ஸ்னா வந்து கீழே ஊர்ந்து போறது. crocodile, tortoise, lizard அதெல்லாம் வந்து ரெப்டைல்ஸ். ஈவன் ஸ்னேக் கூட. சரியா? அடுத்தது வாட் ஆர் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ்? அனிமல்ஸ் தட் லிவ் ஆன் லேண்ட் ஆர் கால் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். அப்புறம் கோட்டு, டாகு, கவு, பஃபலோ, லயன், டைகர் இதெல்லாம். வாட் ஆர் அக்வாட்டிக் அனிமல்ஸ்? அனிமல்ஸ் தட் லிவ் இன் வாட்டர் ஆர் கால் அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஹவு ஆர் தே சூட்டட் டு லிவ் இன் வாட்டர்? தே ஹேவ் ஸ்கேல்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து தே ஹேவ் டைனி என்னது? டைனி ஸ்டில்ஸ். ஓகே. கால் கில்ஸ். ஓகே. அது வந்து அதனால வந்து அது சர்வைவ் ஆகுது. சரியா? வாட்டர்ல. அதெல்லாம் நீங்க சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஃபின்ஸ் இருக்கும் ஸ்விம் பண்றதுக்கு. அடுத்தது ஹூ ஆர் ஸ்கேவெஞ்சர்ஸ்? ஹூ ஆர் ஸ்கேவெஞ்சர்? அவ்வளவுதான். ஸ்கேவெஞ்சர்ஸ். ஓகே. Okay, would you be able to think and answer? Would you be able to fly if we got wings? நமக்கு விங்ஸ் இருந்ததுன்னா பறந்துடலாமா? பறக்க முடியாது. சரியா? ஏன்னா நம்ம பாடி அமைப்பு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நமக்கு வெயிட் அதிகம். ஸோ ரொம்ப பெரிய விங்ஸ் தேவைப்படும். அதை நம்மளால தூக்கி இப்படி பறக்க முடியாது. அந்த எனர்ஜி இருக்காது. சரியா? ஸோ ஒய் ஆர் ஒய் நாட்? ஸோ அதனால வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம பாடி வெயிட் வந்து அதிகம். நமக்கு வந்து போன்ஸு அது வந்து போன்ஸ் வந்து நமக்கு வந்து டென்ஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? நம்ம உடம்புல வந்து ஃபெதர்ஸ் இல்லை, வெறும் விங்ஸ் வச்சுட்டு பறக்க முடியாது. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஓகே. அடுத்தது would a tadpole be able to survive on land? Why or why not? ஓகே. ஆமாம். டேட்போல் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? டேட்போல் வந்து அந்த ஃப்ராகோட ஃபர்ஸ்ட் அந்த முட்டைக்கு அப்புறம் வருதுல, அதான் டேட்போல். அது வந்து தண்ணியில வாழ முடியுமா? அதால தண்ணியில இருக்குமா என்ன? அது ஃப்ராக் ஆனதுக்கு அப்புறம் தான் தண்ணிக்கு வரும். டேட்போலா இருக்கும்போது அது வந்து ஃபிஷ் மாதிரி கிட்டத்தட்ட தண்ணியில உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். தண்ணியில தான் பார்த்துருக்கேன். இல்ல அததான் கேக்குறாங்க. சோ தண்ணில தானே இருக்கும், லேண்ட்ல இருக்குமான்னு கேக்குறாங்க क्वेश्चन. லேண்ட்ல இருக்கு. அதுல அததான் கேக்குறாங்க. would a tadpole be able to survive on land? அதான क्वेश्चन. ஏன்னா அது வந்து அந்த டைம்ல வந்து அது மீன் மாதிரி இருக்கும். சரியா? அதால வந்து லங்ஸ் வந்து மேபி டெவலப் ஆயிருக்காது. சரியா? அதனால ப்ரீத் பண்ண முடியாது. அதனால அது வந்து மாய்ஸ்கின் வழியா தான் வந்து அதை ப்ரீத் பண்ணும். ஸோ அதனால வந்து அது தண்ணியில தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து லங்ஸ் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் அதால லேண்டுக்கு போக முடியும். சரியாம்மா? ஓகே. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் விடுங்க. சரி, புரிஞ்சிருச்சாம்மா? இப்போ இதுவரையும் படித்த வரையும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் ஸ்கூலில் நடத்திட்டாங்களா இந்த லெசனை?
மாத்திட்டாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு ஸ்கூல் நடத்தும் போது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி ஓகே. ஸோ நைட்டு ஒரு தடவை சும்மா ஒரு ரீகால் பண்ணுங்க சரியா? 13 தான் எக்ஸாம், அதுக்கப்புறம் தான். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. ஸோ நல்லா அந்த வேர்டெல்லாம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெல்லிங்லாம் பாருங்கள். ஸ்கேவெஞ்சர்ஸ், ஓகே, டெரஸ்ட்ரியல், ஓகே, அப்புறம் வந்து என்னது இந்த டேட்போல்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமானதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி ஒரு நோட்டில் எழுதுங்க. டி வேர்ட்ஸ் மாதிரி எழுதி அதை வந்து மெமரைஸ் பண்ணுங்கள் சரியா? இல்லைனா கஷ்டம் சரியாம்மா? ஏன்னா அதை படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா? ஈவன் ஸ்கார்பியான், ஓகே, வெர்டபிரேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்கள், இந்த புக்கில் வந்து இப்படி படிங்க. ஒரு லைனாக படிச்சுட்டு எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, நியூ வேர்டுன்னு தெரியுதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க சரியா? லெசன் 5 அப்படின்னு போட்டுட்டு நோட்டில் எழுதுங்க. டி வேர்ட்ஸ் மாதிரி எழுதிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி அதெல்லாம் மெமரைஸ் பண்ணுங்கள், படிங்க சரியா? ஏன்னா உங்களுக்கு அடுத்து ரிட்டன் எக்ஸாம் தான் வரும். உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் தானே? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா 1.5 hours வச்சுருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம்னா நீங்கள் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக எழுதுனாலும்னா மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்க சரியாம்மா? அவளுக்கு இருக்குடா. ஓகே, டி வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கணும் சரியாம்மா? சரிம்மா, சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க, 10 மணி ஆக போகுது சரியா? ஓகே, பாய். இங்க 12 மணி. பாய் சொல்கிறா. பாய். பாய். பாய்.